இந்த எபிசோடுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்லனா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். டைம் கிடைச்சா மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. அந்த நேரம் அந்த கோர்டிசன், அதாவது இங்க பேசிக்கலி டான்ஸ் பண்ற பெண், ஸ்டேஜ்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சா. அதோட சேர்ந்து ஸ்மூதா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தா. அதே நேரத்தில் மற்ற பெண்கள் எல்லாரும் ஆண்களுக்கு ட்ரிங்க் ஃபுட் சர்வ் பண்ணிட்டு பிஸியா இருந்தாங்க. அப்படியே க்ரௌட்ல ஒருத்தன் சடனா பேச ஆரம்பிச்சான். டேய், இன்னைக்கு அந்த கோர்டிசன் மீண்டும் ஆர்டர் பண்ணப்பட்டதுன்னு கேட்டிங்களான்னு. அப்புறம் அவன் கதை பில்ட் பண்ண ஆரம்பிச்சான். அவளை ஆர்டர் பண்ணினவனுக்கு லக் ஃபுல்லா அடிச்சிருச்சான். பெரிய அமௌண்ட் சம்பாரிச்சான். ப்ரொமோஷன் கூட கிடைச்சிருச்சான். மேல ஒரு சூப்பர் போயம் கூட எழுதியிருக்கானான்னு சொல்ல சுத்தி இருந்தவங்க எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அந்த காலத்துல தகவல் ஸ்லோவா தான் பரவும்ல. அதனால இப்படிப்பட்ட ரூமர்ஸ் தான் மெயின் கம்யூனிகேஷன். இதை கேட்டு ஷெஞ்சி சாங் டாலைய பார்த்து ஹாஃப் சீரியஸா கேட்டான், வைன் போட ஒரு எஸ்காட் அழைக்கலாமான்னு. சாங் டாலை காமா, டேய் போய் வேலை பார்த்தேன்னு அவனை அனுப்பிச்சிட்டான். அடுத்தவனும் சிட்டி கேட்ல ஒட்டிய நோட்டீஸ் பற்றி கேட்டான். சாங் டாலையும் ஷெஞ்சியும் சைலண்டா அந்த கான்வர்சேஷன் கேட்டிருந்தாங்க. உடனே இன்னொருத்தன் இரிட்டேட் ஆகி, டேய் அன்னெசரியா பில்டப் கொடுக்காத, டோட் கிங் பற்றி தெரியாதவங்க யாரும் இல்லைன்னு சொன்னான். லூ ஹேங்னு ஒரு பவர்ஃபுல் ஃபிகரை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. அவன் பிரசன்ஸ்ல யாரும் ஈஸியா மூவ் பண்ண மாட்டாங்கன்னு. அப்புறம் ஒருத்தன் ஹிக்கப் அடிச்சுட்டே பேசினான். டோட் கிங்கோட தலை கொண்டு வந்தவனுக்கு 150 டாயல்ஸ் ரிவார்டு, லைஃப்ல ஃபுட் ட்ரிங்க் டென்ஷன் இல்லைன்னு. அதுக்குள்ள அந்த கோர்டிசன் கூட ஜாயின் ஆயிட்டு, அந்த டோட் கிங் 22 ஃபீட் ஹைட்டா இருப்பானா, 300 கேட்டீஸ் வெயிட் ஆக்ஸ் தூக்குவானான்னு எக்ஸாகரேட் பண்ணினான். இன்னொருத்தன் ஈகோவோட வந்து, டே நீங்க எதுவும் தெரியாம பேசுறீங்க, அவன் ஒரு இம்மார்டல் கிட்ட மேஜிக் கத்துக்கிட்டு 5 தண்டர் டெக்னிக்ஸ் தெரிஞ்சவன், 1000 மைல் விஷன், லாங் டிஸ்டன்ஸ் ஹியரிங் எல்லாம் அவனுக்கு ஈஸின்னு ஓவர் பில்டப் கொடுத்தான். இதை கேட்டு சாங் டாலை உள்ளுக்குள்ள டென்ஷன் ஆயிட்டான். ஆனா வெளியில் காட்டல. அப்புறம் ஒருத்தன் சிரிச்சுட்டே, அந்த டோட் கிங்கை யாராவது ரியலா பார்த்திருக்கீங்களான்னு கேட்டான். உடனே ஜூ பார்த்திருக்கானான்னு மற்றவர்கள் சொல்ல ஜூ கான்ஃபிடென்ட்டா ஸ்டேஜ் எடுத்தான். நான் இன்று டோட் ரிட்ஜ் வழியா போயிட்டு இருந்தேன். அப்புறம் சடனா ஒரு லவுட் ஸ்க்ரீம் கேட்டுச்சு. பார்த்தா ஸ்கைல இருந்து ஒருத்தன் இறங்கி வந்து நான் தான் டோட் கிங்னு சொன்னான். நாங்க 30 ரவுண்ட்ஸ் ஃபைட் அடிச்சோம். பட் ஒரு செகண்ட் டிஸ்ட்ராக்ஷன் காரணமா நான் லூஸ் ஆயிட்டேன்னு ஃபுல் ஸ்டோரி சொன்னான். இதை கேட்ட கோர்டிசன்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு, லூ ஹேங் கூட அவனை ஹேண்டில் பண்ண முடியல, நீ அவனை பீட் பண்ணுவியான்னு டீஸ் பண்ணினாங்க. ஆனா சிலர் ஜூவை சப்போர்ட் பண்ணி, ஜூ ஃபேமிலி ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும், அவன் சொல்றது ட்ரூ இருக்கலான்னு சொன்னாங்க. ஜூ சீரியஸா மாறி, லாஸ்ட் டைம் நான் வீக் இருந்தேன், நெக்ஸ்ட் டைம் நான் அவனை முடிச்சிடுவேன், லாய் சிட்டிக்காக ஜஸ்டிஸ்க்காக ஃபைட் பண்ணுவேன்னு ஓத் எடுத்தான். அவன் பேசி முடிச்சதும் பின்னாடி இருந்து ஒரு சிரிப்பு கேட்டுச்சு. அது ஷெஞ்சி. ஜூ உடனே திரும்பி கோபமா, என்னடா சிரிக்கல, நம்பலையான்னு கேட்டான். ஷெஞ்சி உடனே சிரிப்பை நிறுத்தி ஆக்வர்டா இருந்தான். சாங் டாலை அவனை லைட்டா எல்போ அடிச்சு காம் பண்ணினான். சாங் டாலை பொலைட்டா ஸ்மைல் பண்ணி, இவன் மட்டும் இல்ல நானும் நம்புறேன், ஆனா நீ உண்மையிலேயே பாத்தியான்னு கேட்டான். ஜூ கான்ஃபிடென்ட்டா ஆம்னு சொன்னான். சாங் டாலை தன்னை ஓபான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஜியாங் சைட்ல ஜென்டில் ஹேட்செட்னு அழைப்பாங்கன்னு சொன்னான். க்ரௌட்ல கியூரியாசிட்டி ஹை ஆகி ஓபாவான்னு மர்மர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சாங் டாலை உள்ளுக்குள்ள இந்த ரஃப் ஃபெலர்ஸ் இந்த பேர்ல கூப்பிடுறது ரொம்ப ஆக்வர்ட்னு நினைச்சான். அப்ப ஜூ சிரிச்சிட்டு, நீ யாருன்னு எனக்கு மேட்டர் இல்ல, எனக்கு அந்த லேடி தான் இன்ட்ரெஸ்ட், உனக்கும் அவளோட பேர்ல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சான்னு கேட்டான். சாங் டாலை கொஞ்சம் இரிட்டேட் ஆயிட்டு, ஆமா இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்ன ப்ராப்ளம்னு கவுண்டர் அடிச்சான். க்ரௌட் உடனே டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவனுக்கும் அந்த லேடியை பார்க்க ஆசைதான் போலான்னு. சிலர் அவன் லுக்க பார்த்து, பாவம் புவர் மாதிரி இருக்கான், எங்கிருந்து வந்தான்னு பேசினாங்க. சாங் டாலை ஷார்ப்பா கிளான்ஸ் போட்டான். ஆனா மவுத் ஓபன் பண்ணல. அந்த காசிப்ல இருந்து ஸ்லோலி அந்த லேடி பற்றி இன்ஃபோ எடுத்தான். அவளோட பெயர் லூசி ஹாங். லூ ஃபேமிலியில பெரிய பேக்ரவுண்ட், சீஃப் கோர்டிசன் லெவல். அவளோட அப்பா ஆர்மியில இருந்தவர், ஹார்பரை பைரட்ஸ் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. ஆனா லேட்டர் பைரட்ஸ் கூட சீக்ரெட் டீல் பண்ணினது தெரிய வந்துச்சு. அதனால சிட்டி மாஸ்டர் அவரை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஃபேமிலி என்ஸ்லேவ் ஆயிடுச்சு. இப்போ அவ 28 இயர்ஸ், அரிஸ்டோக்ராட்ல இருந்து கீழே விழுந்தாலும் அவளை பார்க்க ஆசைப்படுறவங்க குறையல. ஆனா அவளை மீட் பண்றது ஈஸி இல்ல. முதல்ல பெரிய என்ட்ரி ஃபீ, அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் போயம் எழுதணும், அதுக்கப்புறம் தான் அவர் ரூமுட்டு சான்ஸ். கர்டன் பின்னாடி இருப்பா. அவளை வெளியே வர வைக்க வைன் ஆஃபர் பண்ணி நல்லா பேசணும். அவ இம்ப்ரெஸ் ஆயிட்டா நான் டயர்டா இருக்கேன்னு சொல்லி நெக்ஸ்ட் டே வர சொல்லுவா. இதை 3-4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணினா லக் இருந்தா ஃபேஸ் டு ஃபேஸ் சான்ஸ்.
அதுக்கப்புறம் கூட ஃபுல் நைட் ஸ்பெண்ட் பண்ணணும்னா பெரிய அமௌண்ட் செலவு பண்ணணும். ஆனாலும் கிரவுட் ஃப்ளோ குறையல. அடுத்தது ஜூ மெய்ட கேட்டான், இன்று மிஸ் அவைலபிளான்னு. அதே நேரம் சாங்டாலை இங்கு கேட்டு போயம் எழுத ப்ரிப்பேர் பண்ணான். ஷெஞ்சி வந்து என்னடா பண்றேன்னு கேட்டான். பக்கத்துல இருந்தவன், இவன் ட்ரீம்லயே அந்த லேடியை மீட் பண்ண போறான் போலன்னு கிண்டல் பண்ணான். சாங்டாலை கவனமே இல்லாம போயம் எழுதினான். அப்ப தூரத்துல ஒருத்தன் வேற ஒரு போயமை கர்ஸ் பண்ணிட்டு, இது என்னடா, குழந்தைங்க கூட பெட்டரா எழுதுவாங்கன்னு கத்துனான். சாங்டாலை இக்னோர் பண்ணிட்டான். அவன் எழுதி முடிச்சதும் லெட்டரை சில்வர் காயின்ஸ் கூட மெய்டுக்கு கொடுத்தான். கிரவுட்ல டிஸ்கஷன் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஜூ 10 நாள் காத்திருக்கான், எவ்வளவு செலவு பண்ணியிருப்பான்னு. இன்னொருத்தர்கள், இவன் போயம் எழுத எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ணியிருக்கான் போல, ஆனா அந்த லேடியே போயட்னு பேசினாங்க. சஸ்பென்ஸ் பில்ட் ஆகி எல்லாரும் ரிசல்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சடனா மெய்டு வெளியே வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வணங்கி, மிஸ்டர் யூ, அதாவது சாங்டாலை, மிஸ் உங்களை அழைக்கிறார்னு சொன்னா. உடனே கிரவுட் ஷாக். சிலர் தடுக்கி பேச முடியாம, சிலர் டிஸ்பிலீஃபா. அட்மாஸ்பியர் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. சாங்டாலை கூலா ஸ்மைல் பண்ணி ஜூவோட முதுகுல பிளேஃபுல்லா அடிச்சு 2 விரல் காட்டி டீஸ் பண்ணிட்டான். ஜூ முகம் புழுக்க ஜெலசி. நான் 10 நாள் இருக்கேன், நேத்துக்கே நல்ல இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னு மட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தான். மற்றவர்கள் இவனோட போயம் தான் வேலை செஞ்சிருக்கும்னு சொன்னாங்க. ஜூ கன்ஃபியூஸா, எந்த போயம்னு கேட்டான். அப்பதான் அவனோட பின்னாடி ஒட்டியிருந்த பேப்பரை கவனிச்சாங்க. அது ஒரு டோட் ஃப்ராக் டிராயிங். உடனே ஒருத்தன் ஸ்டம்பிள் ஆகி, டேய், இது டோட் கிங் சைன்டான்னு சொன்னான். கிரவுட் உடனே பேனிக், அவன் இங்க இருக்கானான்னு. இன்னொருத்தன், நான் சொன்னேன்ல, அவனுக்கு 1000 மைல் விஷன் ஹியரிங் இருக்குன்னு பயமா பேசினான். ஜூ முகம் டார்க் ஆகி அந்த பேப்பரை பார்த்தான். அதுல கண் கவர்ச்சியும் செவிக்கு இனிமையும்னு எழுதப்பட்டிருந்தது. சாங்டாலாய் ரூமுக்குள்ள நுழைஞ்ச உடனே லியூசி ஒரு கவிதை படிச்சுட்டு இருந்ததை கேட்டான். உடனே, இது மிஸ்டர் யூ எழுதுனதான்னு கேட்டான். அதுக்கு சாங்டாலாய் சிரிச்சபடியே, என்ன அப்படி ஃபார்மலா கூப்பிட வேண்டாம், என் பேர்ல கூப்பிடுங்க, நான் ஈஸி கோயிங் டைப் தான்னு மெதுவா சொன்னான். அதுக்கு பிறகு லியூசி அவன் பேரை நேராக அழைத்தாள். சாங்டாலாய் அதற்கு ஒரு வார்மான ஃப்ரெண்ட்லி ஸ்மைல் கொடுத்தான். அவன் அங்க அமைதியா நின்னுகிட்டு இருந்தபோது உள்ளுக்குள்ள, இவளை நெருக்கமா நல்லா பார்த்திருக்கணும், 16 வயசுல இவ்வளவு அழகா இருக்கா, பெரியவளா ஆனா இன்னும் எப்படி இருக்கும்னு நினைச்சான். அந்த நேரம் லியூசி மெதுவா லேட் ஆகுதுன்னு நினைவூட்டினாலும் அவன் இன்னும் அவன் தாட்லேயே மூழ்கி இருந்தான். அவன் மனசுல இப்பவே தூங்கணும்னு அவசரம் இல்ல, அவளோட கவிதை லைன்ஸ்லயே அவள் இங்கிருந்து போயிடணும்னு ஹிண்ட் கொடுத்த மாதிரி இருக்குன்னு நினைச்சான். மேலுமா, இப்படி வெளியே அனுப்புறது மணி வேஸ்ட் மாதிரி தான்னு கூட யோசிச்சான். லியூசி, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டதும் சாங்டாலாய் மெதுவா அவள் கர்டன் பெட்டு கிட்ட நெருங்க ஆரம்பிச்சான். அவன் கர்ட்டனை திறக்கக்கூடிய அளவுக்கு நெருங்கியதும் அவன் ஷேடோ கர்டன் கிட்ட வந்திருப்பதை கவனிச்ச லியூசி பதட்டமா, ப்ளீஸ் பிஹேவ் பண்ணுங்கன்னு ஆல்மோஸ்ட் ப்ளீட் பண்ணினான். ஆனா சாங்டாலாய் அவளோட வேண்டுகோளை இக்னோர் பண்ணி கர்ட்டனை திறந்துட்டான். உடனே லியூசி ஷாக்கா கத்திட்டா. சாங்டாலாய் கர்ட்டனை பிடிச்சுக்கிட்டு அவளை நேரா பார்த்தான். ரூமர்ஸ் எல்லாம் எக்ஸாஜரேட் பண்ணதான்னு மனசுல யோசிச்சான். சின்ன லோலி கேர்ள் மாதிரி தான், ஆனா லுக் ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பற்றி கேட்கணும்னு நினைச்சான். அவன் மெதுவா, பயப்படாத, நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், ஸ்க்ரீம் பண்ணாதன்னு சொல்லினான். ஆனா லியூசி அவனை க்ரீப்பியா ஃபீல் பண்ணி, ப்ளீஸ் விலதி இருங்க, என்னை டச் பண்ணாதீங்கன்னு ஆல்மோஸ்ட் கெஞ்சினான். அவள் கத்திக்கிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில ரூம்ல மறைந்திருந்த ஒரு ஆள் சாங்டாலாய அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டான். சாங்டாலாய் இன்னும் அவ்வளவு கத்த வேண்டியதில்ல, நான் ஒரு ஜென்டில்மேன் தான்னு சிச்சுவேஷனை காம் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்திலேயே அந்த ஆள் பின்னால இருந்து திடீர்னு ஜம்ப் பண்ணி ஒரு பெரிய சத்தத்தோட அவனை பெட்டில் தள்ளிட்டு நைஃப் அவன் கழுத்துக்கிட்ட வச்சுட்டு மேல உட்கார்ந்துட்டு அவனை மூவ் ஆக முடியாத மாதிரி கட்டுப்படுத்திட்டான். அந்த ஆள் லியூசியிடம் இவனை கில் பண்ணலாமான்னு கேட்டான். உடனே லியூசி, ப்ளீஸ் அவனை கொல்லாதன்னு கேட்டுக்கிட்டா. சாங்டாலாய் சிரிச்சபடியே சர்க்காஸ்டிக்கா, உன் ரூம்ல ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்கானேன்னு சொன்னான். அந்த ஆள் சீரியஸா முகம் சுருக்கிக்கிட்டு, நான் மாங் சியான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி, சாவ போறவனுக்கு பேசிக்கிட்டு என்ன யூஸ்ன்னு த்ரெகன் பண்ணினான். லியூசி அமைதியா இருவரையும் பார்த்துக்கிட்டே இருந்தா. அப்புறம் சியான் திடீர்னு சாவேன்னு கத்தி நைஃப சாங்டாலாயின் தலையில குத்த போனா, அப்போ சாங்டாலாய் திடீர்னு நான் லியூ குடும்பத்தை காப்பாத்த முடியும்னு கத்தினான். நைஃப் டிப் அவன் கழுத்தை தொட்ட அந்த லாஸ்ட் செகண்ட்ல லியூசி நிறுத்துன்னு சியானை நிறுத்தினான். ஆனா சியான், இவன் இங்க இருக்கிறத என்ன தெரிஞ்சிட்டான், இதை வெளியே போக விட முடியாதுன்னு சந்தேகம் காட்டினான். லியூசி அவனை, ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்றான்னு கேளு, பிறகு டிசைட் பண்ணலாம்னு கன்வின்ஸ் பண்ணினான்.
கொஞ்ச நேரத்துக்கு பிறகு டீ வந்து டேபிள்ல வைக்கப்பட்டது. லியூசி டவுட்டா, நீ யாரு, என் ஃபேமிலியை எப்படி சேவ் பண்ண போறன்னு கேட்டதும் சாங்டாலாய் சிரிச்சபடியே, நான் கிங் நியூ மவுண்டன்ல இருக்கும் டோட் வில்லேஜிலிருந்து வந்த டோட் கிங்னு சொன்னான். அதுக்கு சியான் உடனே, அப்படியா, நீ ஒரு மவுண்டன் பேண்டிட் தானேன்னு வெறுப்போட சொன்னான். லியூசி, நீங்க சாங்டாலாயான்னு கேட்டா. சியான் கோபமா, அப்படி பேசி ஏமாட்டாத, டோட் கிங் ஒரே மூவ்ல லூஹாங்க டிஃபீட் பண்ணுவான், நீ அவ மாதிரி இல்லன்னு கத்தினான். மேலும் இன்னும் பொய் சொன்னா உன்னை பீஹெட் பண்ணிடுவேன்னு த்ரெட்டன் பண்ணினான். அதுக்குள்ள சாங்டாலாய் பிளேஃபுல்லா சிரிச்சு, சரி சரி நான் பொய் சொன்னேன்னு அட்மிட் பண்ணினான். நான் ஒரு சாதாரண மனிதன்தான், டோட் ரிட்ஜ்ல இருந்து வந்தவன், என் சர்நேம் யூ, பெயர் ஓபா வேடர்னு சொன்னான். வேடர்னு சொன்ன உடனே சியான் ஷாக் ஆயிட்டான். அது அவன் தந்தையோட தொடர்பு இருக்குன்னு புரிஞ்சுது. சாங்டாலாய் ஸ்மர்க் பண்ணி, ஆம் நான் அவன் நல்ல பையன்தான்னு கன்ஃபார்ம் பண்ணினான். அடுத்ததா அவன் ஜெனரல் லியூ பற்றி ரெஸ்பெக்டா பேசினான். நாங்க அவரை நேர்ல பார்த்ததே இல்ல, ஆனா எப்பவும் அட்மையர் பண்ணுவோம். அவர் தவறா குற்றம் சாட்டப்பட்டு இப்படி ஆகிவிட்டார்னு கேட்டதும் எங்க லீடர் ரொம்ப கோபமாயிட்டார்னு சொன்னான். லியூசி இத கேட்டு, பேண்டிட் ஆனாலும் அவன் ஜஸ்டிஸ புரிஞ்சிக்கிறான்னு நம்பிக்கை வந்தது. சாங்டாலாய் தொடர்ந்து, எங்க பிக் பாஸ் சொன்னது என்னன்னா, ஜெனரல் லியூவின் ஃபேமிலிக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது, அதனால தான் என்னை இங்க அனுப்பி சிச்சுவேஷனை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி அனுப்பினாரு. நான் உங்க ஃபேமிலியை சேவ் பண்ண ரெடின்னு சொன்னான். லியூசி, அப்படின்னா பிளான் என்னன்னு கேட்டா. அதுக்கு சாங்டாலா, எனக்கு தேவையான இன்ஃபோ எல்லாம் கிடைச்சிருச்சு, நான் ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு திரும்பி வந்து மணி எடுத்து வருவேன், அந்த மணியால மற்றவர்களையும் ரெடீம் பண்ணி உங்களையும் ரெஸ்கியூ பண்ணுவேன்னு சொன்னான். இத கேட்டு லியூசி சில நிமிஷம் பேச முடியாம ஸ்டன் ஆயிட்டா. டோட் கிங் இவ்வளவு கைண்டா? அவள் குரல்ல ஹோப்பும் டிட்டர்மினேஷனும் மிக்ஸ் ஆயிருந்தது. கண்ணீர் வடிச்சபடி, நீங்க என் ஃபேமிலியை காப்பாத்தினீங்கன்னா சொல்ல முயற்சிச்சு வார்த்தைகள் தடுக்கி நின்றுட்டா. சாங்டாலாய் உடனே கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இவ என்ன பாடி கொடுக்க நினைக்கிறாளான்னு கூட தவறா நினைச்சான். ஆனா லியூசி தொடர்ந்து, நான் உங்க ஸ்லேவ் ஆகிடுவேன், அடுத்த பிறவியிலேயே உங்களுக்கு சேவை பண்ணுவேன்னு சொன்னான். இத கேட்ட சாங்டாலாயின் மனசு முழுக்க குழம்பி போச்சு. அடுத்த லைஃப்ல பிறந்து மீண்டும் வாழணுமா? அந்த தாட்டுவே அவனை பயமுறுத்தி கலங்க வைத்தது. அந்த நேரம் அந்த வீட்டு கோர்டிசன்ஸ் எல்லாம் சேர்ந்து காசிப் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டோட் கிங் இங்க பக்கத்திலே இருக்கானான்னு ரூமர் ஓடிக்கிட்டே இருந்தது. சில பேரு அதை நம்பவே இல்ல, அது எப்படி சாத்தியம்னு டவுட் போட்டாங்க. இன்னும் சிலர் அது ஒரு பழைய வயதான ஆளா இருக்குமோன்னு கேள்வி கேட்டாங்க. இப்படியே ரூமர் சுற்றி கொண்டே இருக்கும்போது அங்க இருந்த ஆண்கள் சாங்டாலாய பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. அவன் எவ்வளவு நேரமா உள்ள இருக்கான், அட்டெம்ப்ட்லவே சக்சஸ் ஆயிட்டானான்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரம் ஜூ ஜாஸ் சும்மா சில்லா ட்ரிங்க் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்த ஷென்சிய பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு மெய்டு வந்து ஷென்சிய இன்டரப்ட் பண்ணி, லேடி உங்களை அழைக்கிறாங்கன்னு சொல்லினான். அதை கேட்டவுடன் ஷென்சி ஃபேஸ் ஃபுல் சர்ப்ரைஸ், உடனே பிரைட் ஆயிடுச்சு. இது எதிர்பார்க்கலையேன்னு சொல்லிக்கிட்டு, சாங்டாலாய் இவ்ளோ கேரிங்னா யாராவது தங்களோட ஹார்ட் ஒர்க் ரிசல்ட்டை ஷேர் பண்றது ரொம்ப ரேர் தான்னு கமெண்ட் பண்ணினான். ஷென்சி உள்ள போனதை கண்டு வெளியே இருந்த ஆண்களெல்லாம் ஜெலஸா பார்த்தாங்க. ஜூ மனசுக்குள்ள, இது 3 பேரு செட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஜோக் அடிக்கலாமான்னு நினைச்சான். சில நேரம் கழிச்சு ஷென்சி ரூம்குள்ள நுழைஞ்சவுடன் அவ முன் நேரா சியான் ஸ்வாட வச்சு நின்னுது. அதை பார்த்த உடனே அவன் பயந்து போய், இது என்ன நடக்குதுன்னு சாங்டாலாயிடம் கேட்டான். சாங்டாலாய் ஆர்ம்ஸ் கிராஸ் பண்ணிக்கிட்டு காமா, இவர் மாங்சியான், ஜெனரல் லியூவின் அண்டர்லிங், அவனுக்கு என் மேல ட்ரஸ்ட் இல்ல, அதனால நீ இவனை ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு கொண்டு போய் மணி எடுத்து வா, அதுல நாம எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணலாம்னு சொன்னான். அதுக்கு பிறகு ஷென்சி, அப்படின்னா நீ என்ன பண்ண போறன்னு கேட்டான். சாங்டாலாய் சும்மா கூலா, எனக்கு சிட்டில இன்னொரு வேலை இருக்கு, நீ என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு தெரியும்னு சொல்லிவிட்டான். அப்புறம் சாங்டாலாய் லியூ ஜியின் ஜன்னலை திறந்து, நீ ரெஸ்கியூ ஆகும்போது நீ கொடுத்த ப்ராமிஸ் மறக்காத, என்னோட ஸ்லேவ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்லவே ஜன்னல் வழியா ஜம்ப் பண்ணி வெளியே போயிட்டான். அந்த இரவு நடு இரவில் சூ ஃபேமிலி வீட்டுக்குள்ள சாங்டாலாய் ஸ்னீக் ஆகி நுழைஞ்சான். அந்த வீட்டு பெரிய அளவையும் கிராண்ட் லுக்கையும் பார்த்து, இவ்வளவு பெரிய வீடு, மக்கள் ரொம்ப குறைவு, ஆனா ஏன் இவ்வளவு பிரச்சனை கிரியேட் பண்றாங்கன்னு யோசிச்சான். அந்த மேன்ஷன்ல நிறைய ரூம்ஸ் இருந்ததால சூ இங்கின் ரூம் எப்படி கண்டுபிடிப்பதுன்னு குழம்பினான்.
அப்போ திடீர்னு 2 பெண்கள் நடந்து வர அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தது அவன் கவனத்தை இழுத்தது. ஒருத்தி யாரோ தன்னை தான் இந்த வீட்டின் யங் மிஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளேன்னு மாக் பண்ணினா. இன்னொருத்தி உடனே இப்போ அந்த வீட்டோட ஓல்டு மேன் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு, அதனால இப்போ அவனோட மனைவி தான் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்கன்னு சொன்னா. இன்னொரு பெண் அந்த சூயிங் மீண்டும் என் முன்னாடி யங் மிஸ் மாதிரி பிஹேவ் பண்ணினா நான் அவளுக்கு என்ன ஸ்ட்ரெங்த்னு காட்டுவேன்னு கோபத்தோட சொன்னான். இந்த எல்லாத்தையும் சாங்டாலாய் ஒரு பெரிய கல்லின் பின்னால மறைஞ்சு கேட்டுக்கிட்டு இருந்தான். இவங்க இப்போதான் சூயிங் ரூம்ல இருந்து வந்திருக்காங்க போலன்னு கன்க்ளூட் பண்ணினான். வேறொரு இடத்துல சூயிங் தனியா அவளோட வீட்டின் முன் டெக்ல உட்கார்ந்திருந்தா. சுத்தி ஃபயர்ஃப்ளைஸ் எல்லாம் பறந்துகிட்டு இருந்தது. அவளோட முகத்துல கண்ணீர் வழிஞ்சுகிட்டே இருந்தது. அப்போ திடீர்னு சுவரின் மேல ஒருவன் உட்கார்ந்திருப்பது பார்த்தவுடன் அவள் அதிர்ச்சியா நர்வஸா யார் நீன்னு கேட்டா. அந்த நேரம் சாங்டாலாய் பேலன்ஸ் இழந்து சுவரில இருந்து கீழே விழுந்தான். சத்தமா தரையில விழுந்தான். சூயிங் அதை பார்த்து இன்னும் சைலண்டா அவனை அப்சர்வ் பண்ணான். சாங்டாலாய் எழுந்து யோன்னு கேஷுவலா கிரீட் பண்ணினான். ஆனா சூயிங் ஃபுல் ஹாரர் ஃபேஸ்ல பார்த்தா. இவன் இன்னும் மூவ் ஆகறானேன்னு உள்ளுக்குள்ள பயந்தா. அந்த ரியாக்ஷன்லவே 88 ஃபியர் பாயிண்ட்ஸ் கிடைச்சது போல அவன் மிஷனுக்கு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருந்தது. இன்னும் அவன் யாருன்னு தெரியாம சூயிங் நெருங்காதன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் பின் செல்ல ஆரம்பிச்சா. மீன்வாயில் சாங்டாலாய் எழுந்து தன் ட்ரெஸ்ல இருந்த தூசிய தட்டி பெரிய ஸ்மைலோட, இரவு ரொம்ப நீளமா இருக்கு, நான் மட்டும்தான் தூங்க முடியலன்னு நினைச்சேன், நீயும் விழிச்சிருக்கன்னு லைட்டா பேசினான். அப்போதான் சூயிங் அவனை ரெக்கக்னைஸ் பண்ணினான். இவன் இன்னும் ஷாக்ல இருந்து ரெக்கவர் ஆகலையான்னு மனசுக்குள்ள நினைச்சா. இருவரும் சில நிமிஷம் அமைதியா இருந்தாங்க. அப்புறம் சாங்டாலாய் ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுத்து, இது உனக்காக, பிடிக்குமான்னு கேட்டான். சூயிங் அத வாசனை பார்த்ததும், இது ஒரு பெண்ணோட வாசனை மாதிரி இருக்கு, நீ எங்கேயாவது ஒரு பெண்ணை சந்திச்சியான்னு கேள்வி கேட்டா. அதுக்குள்ள சாங்டாலாய் நர்வஸ் ஆகி ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிட்டான். என்ன சொல்றதுன்னு தெரியல. உடனே அது நான் உனக்காக வாங்கினேன், அது வித்தது ஒரு சின்ன பொண்ணுன்னு மேனேஜ் பண்ணினா. ஆனா சூயிங் சந்தேகத்தோட பொய் சொல்லாதன்னு அக்யூஸ் பண்ணினா. அதுக்கு பிறகு சாங்டாலாய் இது பெர்ஃப்யூம் தான், உனக்காக தான் வாங்கினேன், இது பெஸ்ட் எக்ஸ்பென்சிவ்னு இன்சிஸ்ட் பண்ணினா. சூயிங் நான் இதுவரைக்கும் பெர்ஃப்யூமே யூஸ் பண்ணலன்னு சொன்னதும் சாங்டாலாய் ஏன்னு கேட்டான். அதுக்கு அவ கான்ஃபிடென்ட்டா நான் நேச்சுரலாவே அழகானவள்னு சொன்னா. அப்புறம் டாபிக் சேஞ்ச் பண்ணி நீங்க ஏன் வந்தன்னு கேட்டா. சாங்டாலாய் சிரிச்சபடி, கிங் நியூ மவுண்டன்ல இருந்து உனக்கு குட் பை சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனா உன் அழகான ஷேடோ என் மனசை கேப்சர் பண்ணிச்சு, சாப்பிடவும் தூங்கவும் முடியல, உன் முகத்தை ஒரு நிமிஷம் கூட மறக்க முடியாதுன்னு பிளேஃபுல்லா சொன்னான். ஆனா சூயிங் பிளஷ் ஆகி சீரியஸா பேசலையேன்னு சொன்னான். அதுக்கு சாங்டாலாய் இந்த தடவை சீரியஸ் தான், நீ எப்படி இருக்கேன்னு பார்க்கத்தான் வந்தேன்னு சொன்னான். மேலுமா நீ கொஞ்சம் ஸ்லிம் ஆகிட்ட மாதிரி தெரியற, டயட்ல இருக்கியான்னு கேட்டான். சூயிங் அவனை ஒரு லுக் கொடுத்து பிளஷ் ஆகி எதுவும் சொல்லாம அமைதியா இருந்தா. சூயிங் வாழ்க்கையில நடந்தது ரொம்ப மோசமா இருந்தது. அவ வெட்டிங் ட்ரெஸ்லயே லூட் பண்ணப்பட்டா. அதுக்கப்புறம் ஹான் ஃபேமிலி முழுக்க டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் அவதான் காரணம்னு பீப்புள் ப்ளேம் பண்ணி அவ ஒரு பேட் ஓமன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. சூ ஃபேமிலி கூட அவளை வீட்டிலிருந்து வெளியே தள்ளணும்னு நினைச்சாங்க. சர்வன்ட்ஸ் கூட அவளை ஒரு டிசாஸ்டர்னு ட்ரீட் பண்ணாங்க. சாங் தலாய் கேட்டான், உன் அப்பா கூட கவலைப்படலையான்னு. அதுக்கு அவர் சீரியஸ் இல்னஸ்ல பெட்டிலேயே இருக்காரு, எதுவும் தெரியாதுன்னு சொன்னான். அதை கேட்ட சாங் தலாய், இந்த பழைய கஸ்டம்ஸ் ரொம்ப பேரை அழிக்குதுன்னு சினமா சொன்னான். முன்னாடி அவளை சில பெண்கள் இன்சல்ட் பண்ணி, நீ இந்த ஃபேமிலிக்கு ஷேம், உன்னால தான் இப்படி ஆயிடுச்சு, நீ உயிரே விடுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தி கவுன்சிலர் ஹேங்குக்கு கல்யாணம் ஆயிட்டும், உன்னை சர்வன்ட்ஸ் கூட வேண்டான்னு அவமதிச்சா. அதெல்லாம் நினைச்சு சூயிங் சைலண்டா துக்கப்பட்டா. அப்புறம் சாங் தலாய் அவளோட முடிய மெதுவா தடவி, பயப்படாத, நான் இருக்கேன், யாரும் உன்னை ஹர்ட் பண்ண முடியாதுன்னு ரீஅஷோர் பண்ணா. நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் கொடுத்தான். அதை கேட்ட சூயிங் ஃப்ளஸ்டர் ஆயிட்டு, நீ என்ன பண்ண முடியும்னு கேட்டா. உடனே சாங் தலாய் எழுந்து, நீ என் வைஃப், யாரும் உன்னை புள்ளி பண்ண நான் விடமாட்டேன்னு உறுதியா சொன்னா. அப்புறம் வாலுக்கு நடந்து போய், நீ இங்கேயே இரு, நான் எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணி மெசேஜ் அனுப்புறேன்னு சொல்லிட்டு போறதுக்குள்ள சூயிங் அவனை நிறுத்தி, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு போன்னு சொல்லி ஒரு புறா கேஜ் கொடுத்தா. சாங் தலாய், நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், ரோஸ்டட் பிஜன் எனக்கு பிடிக்காதுன்னு ஆக்குவடா சொன்னான். அதுக்கே அவ கோபமா, அது சாப்பாட்டுக்காக இல்ல, கம்யூனிகேஷனுக்காகன்னு சொன்னான்.
அப்புறம் அவன் ஏதோ மெதுவா சொல்லிட்டு வாலை தாண்டி போகும்போது அந்த பிஜனையும் எடுத்துக்கிட்டு போயிட்டான். அவனை பார்த்துக்கிட்டே இருந்தா. அடுத்த நாள் மத்தியானம் ஷென்ஸி மீட்டிங் பிளேஸுக்கு வந்து நம்ம ஆளுக எல்லாம் வர்றாங்கன்னு சொல்லி சாங் தலாயை அப்ரோச் பண்ணான். சாங் தலாய் வேற யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்டான். அப்போ ஷியா யூ பிக் பாஸ்னு ரெஸ்பெக்டா அழைச்சான். ஷியூன் நீயே அந்த சாங் தலாய் தானான்னு கன்ஃபார்ம் பண்ண அவன் ஸ்மர்க் பண்ணி ஆம்தான், ப்ராப்ளம் ஏதாவதுன்னு கேட்டான். உடனே ஷியூன் கோபமா நீ என்னை ஏமாத்திட்டன்னு சொல்லி அட்டாக் பண்ண வந்தான். ஆனா ஷியா யூ அவன் ஃபிஸ்ட்டை பிளாக் பண்ணி அவனை தள்ளிவிட்டா. அதுக்கே ஷியூன் சின்ன பேண்டிட் நீ என் மேல கைவத்தியான்னு சத்தம் போட்டான். ஸ்வாட் எடுக்க முயற்சி பண்ணப்போ சாங் தலாய் போதும்னு நிறுத்தி ஃபைட் வேணா எப்பவும் கிடைக்கும், இப்போ முக்கியம் ரெஸ்கியூ தான்னு ஸ்ட்ரிக்டா சொன்னான். அதுக்கப்புறம் ஷியூன் சைலண்டா விட்டு போயிட்டான். அப்புறம் சாங் தலாய் பிளானுக்கு ஷிஃப்ட் பண்ணி பணம் கொண்டு வந்தியான்னு கேட்டான். ஷென்ஸி ஆமா 1000 காயின்ஸ் கேரேஜில் இருக்குன்னு சொன்னான். சாங் தலாய் போதுமான்னு கேட்டான். ஷென்ஸி போதும், பெரிய அமௌண்ட் அடல்ட் ஸ்லேவ்ஸ்க்கு தான், பெண்கள் குழந்தைகள் கம்மி தான்னு எக்ஸ்பிளைன் பண்ணான். லியூ ஷீயை ரெஸ்கியூ பண்ண ஸ்மூதா இந்த பிளான் செட் பண்ணாங்க. சாங் தலாய் இன்று மதியம் ரெஸ்கியூ பண்ணுவோம், இரவுல மீட் பண்ணலாம்னு சொல்லி ரோட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பத்தி கேட்டான். ஷென்ஸி சிட்டி கார்டோட டீல் பண்ணிட்டேன், அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னான். சாங் தலாய் டாஸ்க்ஸ் அசைன் பண்ணி நான் ஷென்ஸி வேற ஆளுங்க ரெஸ்கியூ பண்ணுவோம், ஷியா யூ நீங்க லியூ ஷீயை ரெஸ்கியூ பண்ணுங்கன்னு சொன்னான். ஷியூன் சாங் தலாயை பார்த்துக்கிட்டே இவன் எப்படி லீடர் ஆனான்னு யோசிச்சான். குடிச்ச மாதிரி தோற்றமா இருந்தாலும் எல்லாரும் அவனை ஃபாலோ பண்றது அவனுக்கு ஸ்ட்ரேஞ்சா இருந்தது. அவர்கள் எல்லாரும் வெளியே போகும்போது சாங் தலாய் நகரத்துக்கு வெளியே மீட் பண்ணலாம்னு சொன்னான். சில மணி நேரம் கழிச்சு சூரியன் மறையிற நேரத்துல யூ சிட்டி வெளியே 6 கேரேஜுகள்ல மக்கள் ஸ்லேவ்ஸாக மாறுறதிலிருந்து காப்பாற்றப்பட்டிருந்தாங்க. அந்த ரெஸ்கியூட் மக்கள் டோட் வில்லேஜ் நம்மளை காப்பாத்துச்சுன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. சிலர் நாம இப்போ மவுண்டன் பேண்டிட்ஸ் ஆகிடுவோமான்னு கேள்வி கேட்டாங்க. இன்னொருவர் நம்ம மாஸ்டர் பேண்டிட்ஸ்க்கு எதிரி, நாம இப்படி வாழ முடியாதுன்னு எதிர்த்தா. சிலர் இது நம்ம ஆன்செஸ்டர்ஸுக்கு ஷேம்னு சொன்னாங்க. இன்னும் சிலர் பேண்டிட் லைஃபை விட சாவு மேல்னு முடிவெடுத்தாங்க. யூசிட்டி வெளியில ஒரு இடத்துல எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்ததை கேட்டு கேட்டு சாங் டாலாய்க்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகிப்போச்சு. திடீர்னு அவன் ஓவரா பேசாதீங்க, எல்லாரும் சும்மா இருங்கன்னு கட்டளையிட்டான். பேண்டிட்டா வாழணும்னு மனசில்லைனா போய் சாகணும்னாலே சாவுங்க, சாகிறதுக்கு வழி குறையாது. நைஃப் யூஸ் பண்ண தெரியலனா மலையிலிருந்து குதிச்சிட்டு சாவுங்க, இல்லனா மரத்துல தூக்கிக்கிட்டு சாவுங்கன்னு கடுப்பா சொன்னான். அவன் டோன்லவே இரிட்டேஷன் தெரிஞ்சுது. இப்போ நாட்டுக்கு லாயல்ட்டி காட்டுற நேரமோ யாரு பெரியவன்னு ப்ரூஃப் பண்ற நேரமோ கிடையாது, சாகணும்னா நீங்களே பார்த்துக்கோங்கன்னு பிளண்டா சொன்னான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஷென்ஜி வந்து ஷாயூ மற்றும் மற்றவர்கள் ரொம்ப நேரமா போயிருக்காங்க, இப்படி நீண்டா கேட் மூடிடும், நாம வெளியே போக முடியாதுன்னு டென்ஷனா சொன்னான். அப்போதே ஷியாவுன் அவசரமா ஓடிக்கிட்டு வந்தான். சாங் டலாய் அவனை பார்த்துட்டு ஷியாயூ லியூசி சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டான். ஷியாவுன் மூச்சு வாங்கிக்கிட்டு ஹாங் ஃபேமிலி இன்றைக்கு பெரிய ஃபேமிலி டின்னர் வச்சிருக்கா, லியூசி கிட்ட இன்வைட் வந்திருக்கு, ஆனா நாங்க அவளை அடையிறதுக்கு முன்னாடியே அவளை யாரோ எடுத்துட்டாங்கன்னு சொன்னான். அதுவும் இல்லாம ஷியாயூ என்னை இங்க நியூஸ் சொல்ல சொல்லி அனுப்பினா, அவன் தனியா முன்னாடியே போயிட்டான் சேர்த்தான். ஷென்ஜி உடனே சாங் டலாய் கிட்ட ஷியாயூ இன்னும் சிட்டிக்குள்ள இருக்கான், இப்போ என்ன பிளான், நாம சிட்டிக்குள்ள திரும்ப போனா வெளியே வர ரொம்ப கஷ்டம்னு கேட்டான். அதுக்கு பிறகு அவன் ஒரு சீக்ரெட் ரூட் பற்றி சொன்னான். என் மாஸ்டர் ஒருத்தர் சொன்னது, ஒரு மறைமுக பாதை இருக்கு, அதுல போனா வெளியே வரலாம்னு. அப்போ கின்மேன் காமா இதை நான் முன்பே எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு சொல்லி சாங் டலாயோட ஆக்ஸை எடுத்து காட்டினான். சாங் டலாய் அதை அன்ராப் பண்ணி ஒரு ஸ்மர்க் போட்டான், கண்களில் அந்த யூஷுவல் கான்ஃபிடென்ஸ். வாங்க நாம சிட்டிக்குள்ள திரும்ப போறோம், இப்போதான் ரியல் வேலை, ராப் பண்ற நேரம் வந்திருக்குன்னு சொல்லி ஆக்ஸை தூக்கி காட்டி லீட் பண்ண ஆரம்பிச்சான். அந்த இரவு ஹாங் ஃபேமிலி மேன்ஷன்ல ஷியாயூ சுவர் மேல மறைஞ்சிருந்தான். சாங் டலாய் மற்றும் மற்றவர்கள் வந்ததும் அவனை பார்த்து நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டான். சாங் டலாய் ஸ்ட்ரெயிட்டா உள்ள என்ன நடக்குதுன்னு கேட்டான். ஷியாயூ எக்ஸ்பிளைன் பண்ணான். லியூசி உள்ள இருக்கா, இன்று கவுன்சிலர் ஹாங் பர்த்டே ஃபீஸ்ட், ரொம்ப பெரிய பெரிய கெஸ்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, 70-80 ஃபேமிலிஸ் இருக்காங்க, மேல ஒரு டசன் ஸ்பெஷல் கார்ட்ஸ் கூட இருக்காங்கன்னு சொன்னான். சாங் டலாய் காமா சரி ஹார்ஸையும் கூட்டிட்டு வாங்க, முதல்ல ட்ரெயில் பார்த்துடலாம்னு பிளான் போட்டான். மீன்வைல் பேங்க்வெட் ஹாலில் ஈவெண்ட் ஆரம்பிச்சு கர்டிசான்ஸ் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிலர் ஹாங் இன்ஃப்ளூவன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங், சீஃப் கர்டிசானை கூட பார்க்க முடியாததுன்னு பேசிக்கிட்டாங்க. இன்னொருவர்
இன்று இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு ஹாங்குக்கு அப்ரிசியேஷன் காட்டினான். லியூ சி கிரேஸ்ஃபுல்லா டான்ஸ் பண்ணும்போது கவுன்சிலர் ஹாங் அவளோட டான்ஸை பாராட்டி இது யுனிக் டேஸ்ட் இருக்குன்னு கெஸ்ட்ஸை என்ஜாய் பண்ண சொல்லி ட்ரிங்க் குடிக்க இன்வைட் பண்ணான். ஒரு வயதான ஆள் இந்த ஹயூனியான்ரூ ஐட்டம் வேற லெவல், மற்ற சீப் விஷயங்களோட கம்பேரே பண்ண முடியாது, அந்த 7 மாதிரி கால்களுக்கு பிரைஸே வைக்க முடியாதுன்னு சொல்ல ஹாங் சிரிச்சு அப்படியா, உங்களுக்கு வேணும்னா இன்று இரவே உங்க கூட இருக்கலாம்னு ஆஃபர் பண்ணா. மிஸ்டர் வாங் உடனே இல்ல, நான் ஜென்டில்மேன், மற்றவரோட சான்ஸ் எடுக்க மாட்டேன்னு மறுத்துட்டு, ஆனா சில நாள்ல என் வீட்டுக்கு பேங்க்வெட்டுக்கு அவளை இன்வைட் பண்ணணும்னு சொன்னாரு. பின்னாடி மேன்ஷன்ல வேற ஒரு இடத்துல லியூசி தன்னோட ரூம்குள்ள போய் செருப்ப கழட்டிட்டு ரொம்ப டயர்டுன்னு சோர்வா சொன்னா. ஒரு மெய்டு நீங்க இங்க ரெஸ்ட் எடுங்க, பார்ட்டி முடிஞ்சதும் யாராவது உங்களை அழைத்துக்கிட்டு போவாங்கன்னு சொல்லி போயிட்டா. லியூசி எந்த ரியாக்ஷனையும் இல்லாம அமைதியா இருந்தா. அந்த மெய்டு வெளியே போன உடனே திடீர்னு டோர் திறக்குது. யாருன்னு அவ கேட்டா. அப்போ ஒரு குடிச்சிட்டு ஸ்டாகர் ஆகிற ஆள் உள்ள வந்தா. அழகேன்னு க்ரீப்பியா சொல்லி அவளோட அழக பாராட்டினா. அது கவுன்சிலர் ஹாங்கோட பெரிய பையன்னு தெரிஞ்சதும் லியூசிக்கு பயம் பிடிச்சு போச்சு. நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு தடுக்கி கேட்டா. அவன் சிரிச்சுக்கிட்டே அவளுக்கு நெருங்க ஆரம்பிச்சான். அவளோட கைய ஃபோர்ஸா பிடிச்சுக்கிட்டு எனக்கு என்ன வேணும்னு தெரியாதான்னு கேட்டு அவளுக்கு நெருக்கம் இன்டிமசியை ஃபோர்ஸ் பண்ண முயற்சி பண்ணா. லியூசி பயந்துகிட்டு கத்துனா. எப்படியோ அவன் பிடியிலிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சா. ஆனா அவன் பின்னாலே க்ரீப்பியா அழகே எங்க போறன்னு வந்து கொண்டே இருந்தான். ஓடிக்கிட்டு இருந்த லியூசிக்கு ஆங்கிள் பெயின் காரணமா பேலன்ஸ் போயிடுச்சு. கீழே விழுந்தா. ஒரு பெரிய சத்தம். உடனே அவன் வந்து அவளை பிடிச்சிட்டான். முகத்துல ஒரு கெட்ட சிரிப்பு. அவளை பிடிச்சுக்கிட்டு மெதுவா காதுகிட்ட எங்கும் காட்ஸ் இருக்கு, நீ தப்பிக்க முடியாதுன்னு சொன்னான். அதே நேரம் வெளியே சாங் டலாய் மற்றும் அவனோட குழு டார்ச்சஸை எடுத்து ஹாங் மேன்ஷன் மேல எரிய ஆரம்பிச்சாங்க. ஒரு நிமிஷத்துலவே கேயாஸ். எல்லாரும் அலறி ஓட ஆரம்பிச்சாங்க. கார்ட்ஸ் அலாம் அடிச்சு மாஸ்டர் மாஸ்டர்னு கத்துனாங்க. மக்கள் உயிர் காப்பாத்திக்க ஓடினாங்க. அப்போ ஒருத்தன் சுற்றி பார்த்துட்டு அதிர்ச்சியோட ஓடுங்க, இது டோட் கிங் வேலைன்னு கத்துனான். சீன் ஃபுல்லா பேனிக்ல மாறிடுச்சு. அதுக்கப்புறம் சீன் ஃபுல்லா வேகமா மூவ் ஆயிடுச்சு. சாங் டலாய் உடனே உள்ள புகுந்து நேரா சிட்டி கேட்ஸை உடைஞ்சு கிழிச்ச மாதிரி பிரேக் பண்ணி உள்ள புகுந்தான். அவனும் அவன் டீமும் கேட் வழியா ரேம்பேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வழியில சிக்கின மக்கள் எல்லாரும் பயந்துட்டு கீழே குனிஞ்சு தப்பிக்க ட்ரை பண்ணினாங்க. கின்மேன் ஷியாயு இருவரும் ஸ்பியரை சுழற்றி கிரவுடுக்கு இடம் வச்சு பாதை கிளியர் பண்ணினாங்க. மீன்வைல் சிஸ்டம் பீப் பீப்னு அடிக்கடி ஒலி போட்டுக்கிட்டே இருந்தது. சாங் டலாயோட ஃபியர் பாயிண்ட்ஸ் வேகமா ஏறிக்கிட்டே போயிடுது. ஆஃபீஸர்ஸ் கிட்டயே பயம் அடிச்சு சிலர் நடுங்கி கத்தினாங்க. சிலர் ஷிரோன்னு உதவி கேட்டு அலர்னாங்க. ஃபியர் பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்க ஆஃபீஸர்ஸ் பலரும் தரையில விழுந்துட்டு ஷிரோன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் திடீர்னு ஷிரோ என்ட்ரி. அஞ்சாதீங்க, பேனிக் ஆகாதீங்கன்னு எல்லாரையும் காம் பண்ண ட்ரை பண்ணா. கவுன்சிலர் ஹாங் கூட அவனை பார்த்து ஒரு ரிலீஃப் ஃபீல் பண்ணா. ஷிரோ கான்ஃபிடென்ட்டா இந்த மவுண்டன் பேண்டிட்ஸ் இங்க இன்னும் கேயாஸ் பண்ண முடியாதுன்னு அனௌன்ஸ் பண்ணி அட்டாக் பண்ண போனான். ஆனா கின்மேன் அதுக்கு முன்பே லைட்னிங் ஸ்பீட்ல ஸ்விங் அடிச்சு அவனை ஃபுல் ஃபோர்ஸ்ல அடிச்சிட்டான். என் வழியில நிக்காதன்னு சொல்லி அவனை தூக்கி எரிஞ்ச மாதிரி பறக்க விட்டான். அந்த அடியிலேயே ஷிரோ உயிரே போயிடுச்சு. ஆஃபீஸர்ஸ் பேனிக்கா ஷிரோ சாவிட்டான்னு கத்தினாங்க. அதுக்குள்ள கின்மேன் ஷியாயு இருவரும் மீண்டும் ஸ்பியரை ஸ்விங் பண்ணி பாதை கிளியர் பண்ணினாங்க. மக்கள் எல்லாம் பயந்துட்டு ஓடினாங்க. அதே நேரம் லியூஷி இருந்த ரூம்ல சிச்சுவேஷன் இன்னும் மோசமா இருந்தது. அவள் பயந்துட்டு கத்திக்கிட்டே இருந்தா. கவுன்சிலர் ஹாங்கோட பெரிய பையன் அவளை ஃபோர்ஸா க்ளோத்ஸை கிழிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். வெளியே சத்தம் கேட்டு அவன் இரிட்டேட்டடா என்னடா இந்த சத்தம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வேலையை சரியா பண்ணுங்கன்னு கத்தினான். லியூஷி நடுங்கிக்கிட்டே யாராவது வந்து என்னை காப்பாத்துவாங்கன்னு தடுக்கி சொன்னான். அவன் கோபமா அவளை முகத்துல அடிச்சு முடிய பிடிச்சு இழுத்து யாரும் வரமாட்டாங்க, எல்லா இடத்துலயும் ஏன் ஆளுங்கதான்னு சொன்னான். அவளுக்கு வலி இருந்தாலும் யாராவது வந்து உன்னை கொன்னுடுவாங்கன்னு நம்பிக்கையோட சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனா அவன் நம்பவே இல்லை. யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னான். லியூஷி ஸ்டபனா கண்டிப்பா யாராவது வருவாங்கன்னு மீண்டும் சொன்னான். அதுக்கு அவன் அவளை முகத்தை கசக்கி முடிய டைட்டா பிடிச்சு கண்களை நேரா பார்த்து நான் ஃபன் முடிச்சதுக்கு அப்புறம் யார் வர்றாங்கன்னு பாப்போம்னு மிரட்டினா. அப்படியே அந்த செகண்ட்ல திடீர்னு விண்டோ உடைஞ்சு சாங் டலாயோட குதிரை உள்ள பாஞ்சு வந்துச்சு. இருவரும் ஷாக் ஆயிட்டாங்க. சாங் டலாய் ஒரு செகண்ட் கூட டிலே பண்ணாம ஹார்ஸ் மேல இருந்தபடியே அவனை நோக்கி சார்ஜ் பண்ணான்.
ஃபுல் டாமினன்ஸ். அந்த பெரிய பையன் பயந்துட்டு தயவு பண்ணுன்னு பெக்கிங் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா லேட். அடுத்த நிமிஷமே அவன் ரத்தம் பீச்சிட்டு லியூஷி முகத்துக்கு வர்ற மாதிரி அடிச்சு சாச்சிட்டான். லியூஷி அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டே இருந்தா. கவுன்சிலர் ஹாங்கோட பையன் அங்கேயே முடிஞ்சிட்டான். அவள் சாங் டலாய பார்த்து அண்ணான்னு அழைத்தா. சாங் டலாய் காமா, பயப்படாத, வெளியே போய் வெயிட் பண்ணுன்னு சொன்னா. லியூஷி கண்ணீர்ல இருந்த ஃபேஸ் ஒளி விட்டு பிரைட்டன் ஆயிடுச்சு. அவள் எந்த வார்த்தையும் சொல்லாம ஃபுல் ட்ரஸ்ட் கொடுத்துட்டு வெளியே போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கவுன்சிலர் ஹாங் பயந்து ஒரு பெரிய ஸ்டாக் பைலுக்குள்ள மறைஞ்சு நடுங்கிக்கிட்டு இருந்தா. வெளியே யாரோ நடக்கிற சத்தம் கேட்டு டென்ஷன் பீக்ல இருந்தது. அடுத்த செகண்ட்ல சாங் டலாய் அவன் ஹைட் பண்ண இடத்த கண்டுபிடிச்சு முன்னாடி நின்னா. கையில ஆக்ஸ், குரல் கோல்டா ஹாங்னு கூப்பிட்டான். ஹாங் நடுங்கி என்ன வேண்டுமானாலும் தரேன், உயிரை விடுன்னு கெஞ்சினா. ஆனா சாங் டலாய் கிட்ட மெர்சிவே இல்ல. குறிப்பா அவன் ஃபியூச்சர் ஒய்ஃபை கூட அவன் கையில போட முயற்சி பண்ணான்னு நினைச்சதும் கோபம் உச்சிக்கு போயிடுது. எந்த ஹெசிடேஷனும் இல்லாம ஆக்ஸை ஃபுல் ஃபோர்ஸ்ல ஸ்விங் பண்ணி அந்த ஸ்டாக் பையில சிதறடிச்சிட்டான். போ, நரகத்துல விழுன்னு கத்தினா. அந்த ரூத்லெஸ் மொமெண்ட்டுக்கு பிறகு சிஸ்டம் லாஸ்டா பீப் அடிச்சது. மிஷன் கம்ப்ளீட், 10,000 ஃபியர் பாயிண்ட்ஸ் ரீச்டுன்னு அனௌன்ஸ் பண்ணியது. அதோட சிஸ்டம் வாய்ஸ் எக்கோ ஆகி இப்போ நீ ஷாப்பிங் சிஸ்டம் அன்லாக் பண்ணிக்கலாம்னு சொன்னது. அதுக்கப்புறம் அவன் சிட்டியிலிருந்து வெளியே வரும்போது டோர்ஸை உடைஞ்சு ஃபயர் வச்சு முழு பிளேஸையும் கேயாஸ் ஆக்கிட்டு கிளம்பிட்டான். பீப்புள் எல்லாரும் ஃபயர் ஃபயர்னு அலறிக்கிட்டு இருந்தாங்க. சாங் டலாயும் அவன் குரூப்பும் சேஃபா எஸ்கேப் ஆயிட்டாங்க. வெளியே வந்ததும் லியோஷி கொஞ்சம் வரீடா, நீங்க எல்லாராலும் ஐடென்டிஃபை ஆகிட்டீங்கன்னு சொன்னான். சாங் டலாய் சில்லா, நான் டோட் வில்லேஜ் லீடர், டென்ஷன் வேண்டான்னு சொன்னான். அவன் அவளை காம்ப்ளிமெண்ட் பண்ண அவள ஃபேஸ்ல ஒரு ஸ்மால் ஸ்மைல் வந்தது. அவ சின்சியரா, நீங்க சேவ் பண்ணலன்னா என்ன ஆகும்னு தெரியல, ரொம்ப நன்றின்னு சொன்னான். சாங் டலாய் அதை கேஷுவலா அக்செப்ட் பண்ணான். ஆனா சைண்ட்ல ஷியான் சைலண்டா இருந்தான். அவன் மனசுல ஜெலசி பில்ட் ஆகிக்கிட்டு இருந்தது. இவளுக்கு இப்போ சாங் டலாய் மேல ஃபீலிங்ஸ் வந்துருமோன்னு டவுட்டா யோசிச்சுக்கிட்டே இருந்தான். சாங் டலாய் மெதுவா தன்னோட குரல்ல முணுமுணுத்தான். நான் இவங்களுக்காக நல்லவனா இருந்து சும்மா டோட் வில்லேஜ் கிட்ட ஒப்படைக்கிற அளவுக்கு சாஃப்ட் இல்லைன்னு. அதை கேட்டு கோபமா இருந்த ஜூ ஷெஞ்சி உடம்பே காய்ஞ்ச மாதிரி, நாம காப்பாத்தினவங்க தான் இவ்வளவு ஷேம்லெஸ்ஸாக தேங்க்ஸ் கூட சொல்லாம நம்ம வில்லேஜையே கைப்பற்ற சொல்றாங்க, ரொம்பவே நன்றி இல்லாதவங்கன்னு வெதும்பினான். அதுக்கு பிறகு சாங் டலாய் சும்மா குளுமையா, இவங்க ஆனர்க்காக தான் வாழறாங்களேனா அதுக்காக சாகவும் தயார் இருக்கணும்னு ஹாஃபா சிரிச்ச மாதிரி சொன்னான். உடனே கின்மேனை நோக்கி, சுற்றிலிருக்கும் ட்ராப்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணு, நான் இவங்களுக்கு டேமேஜ் ஆகணும்னு நினைக்கலன்னு ஆர்டர் போட்டான். அதோட லின்ஷியாவையும் கூப்பிட்டு அவங்க போற வழியில ஃபாலோ பண்ணு, வேற பேண்டிட்ஸ் யாரும் அட்டாக் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பினான். அதுக்கப்புறம் எல்லாரையும் பார்த்து, இந்த லியூ ஃபேமிலி மக்கள் உடம்புல ஸ்லேவ் மார்க் இருக்கு, சிட்டிக்குள்ள போக முடியாது, திரும்ப போக இடமே இல்லைன்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லிவிட்டான். அடுத்து ஹாங் ஷான் யுவான் கிட்ட மெசேஜ் கொடுத்து, நம்ம வில்லேஜ் இப்ப ரெக்ரூட் பண்ண போகுது, ஜாயின் ஆகணும்னா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், சில ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் பண்ணணும்னு எல்லாருக்கும் சொல்ல சொன்னான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாரும் மலைக்கு புறம்பா இருக்கும் காட்டுல ஓய்வா இருந்தாங்க. ஒரு பசங்க தன்னோட அம்மாவிடம் பசி எடுக்குதுன்னு சொல்ல, அவங்க அம்மா தாங்கிக்கிட்டு தூங்கிடு, தூங்கிட்டா பசி தெரியாதுன்னு சொன்னாங்க. ஒரு ஆள் வேதனையில குரோன் பண்ண, அவனோட நண்பன் என்னடா பசங்க மாதிரி அலறன்னு கேட்டான். அவன் உடனே கால்ல ரொம்ப வலி, ஏன் இவ்ளோ கஷ்டம் நமக்குன்னு மனசு உடைஞ்சு சொன்னான். அப்போ எல்லாருக்கும் சடனா ஒரு நல்ல வாசனை வந்துச்சு. ஃபோர்ட்ரஸ்ல இருந்து குக்கிங் ஸ்மெல். ஒருத்தன் சும்மா சை பண்ணி, நாம டோட் வில்லேஜ் சைடு இருந்திருந்தா இப்ப நல்லா சாப்பிட்டிருப்போம்னு சொன்னான். இன்னொருத்தன் உடனே கவுண்டர் பண்ணி, அது பேண்டிட்ஸ் பிளேஸ்டா, இன்னசென்ட் மக்கள் கிட்ட இருந்து கொண்டு வந்த ரைஸ் சாப்பிட்டா கில்ட் மறக்க முடியாதுன்னு சீரியஸா சொன்னான். இன்னொருத்தன், ஆனா நம்ம பசங்களுக்காக இதையும் தாங்க முடியலன்னு மனசு கலங்கினான். லியூவான் அந்த கிரௌட பார்த்து, என்னடா இவங்க, ஒருத்தர் ஆனர் காப்பாத்துறாங்க, இன்னொருத்தர் பேண்டிட் ஆகணும்னு நினைக்கிறாங்க, நாம லியூ ஃபேமிலி சர்வெண்டா இருந்தது தான் சரி போலன்னு குழப்பமா நினைச்சான். அதுக்குள்ள ஒரு ஆள் நேத்து நல்லா சாப்பிட்டேன்னு சொல்ல, இன்னொருத்த சில்லி மாதிரி ஐட்டம்ஸ் சிட்டில நோபிள்ஸ் தான் சாப்பிடுவாங்கன்னு சொன்னான். லியூவான் மனசுல, இவங்க எல்லாம் ஆல்ரெடி பிரேக் ஆயிட்டாங்க, மவுண்டன் மேல போனாலும் பேண்டிட்ஸ் கிட்ட யூஸ் ஆகுறாங்க, திரும்ப போக இடமே இல்ல, இப்ப என்ன பண்ணேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ வாங் சீன் யுவான் வந்துட்டு, நாளைக்கு காலையில இருந்து ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும், இன்ட்ரெஸ்டட் இருந்தா வில்லேஜ்க்கு வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம்னு அனௌன்ஸ் பண்ணான்.
லியூவான் உடனே டவுட்டா இது கூட டோட் வில்லேஜ் பிளானான்னு நினைச்சான். அதுக்குள்ள மேங்ஜியன் லியூவான் கிட்ட வந்து என்னிடம் ஒரு பிளான் இருக்கு, ஒர்க் ஆகுமோ தெரியலன்னு தயக்கத்தோட சொன்னான். லியூவான் அவனை என்கரேஜ் பண்ணி சொல் பாரேன்னு சொன்னான். மேங்ஜியன் உடனே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சான். நம்மளோட சில பேர் ரொம்ப பசியா இருக்காங்க, அவங்கள கேட் முன்னாடி வச்சா சாங் தலாய் உள்ள அனுப்புவான். அப்புறம் டோர் ஓப்பன் ஆனதும் வீக் அண்ட் ஓல்டு பீப்புளை உள்ள அனுப்பி ஸ்ட்ராங் பீப்புளை நாம ரீட்டைன் பண்ணலாம், அப்புறம் லேட்டர் நெகோஷியேட் பண்ணலாம்னு கன்னிங்கா சொன்னான். அதை கேட்ட லியூவான் உடனே சீரியஸா நல்ல மனசு கொண்டவங்கள நாம யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க நல்லவங்கன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான். அதே நேரம் ஒரு இன்ஜர்ட் ஆள் கேட் முன்னாடி வந்து தயவு செஞ்சு டோரை ஓபன் பண்ணுங்க, நான் ஜாயின் ஆகணும், பேண்டிட் ஆகணும்னு பெக்கிங் பண்ணான். மற்ற சர்வன்ட்ஸ் அதை பார்த்து இவன் பேண்டிட் ஆகிட்டா ஆன்செஸ்டர்ஸை ஃபேஸ் பண்ணுவானான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இன்ஜர்ட் ஆள் கண்ணீர் விட்டு நான் ஒரு சாதாரண சர்வெண்ட் தான், லியூ ஃபேமிலி டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, நான் ஸ்லேவ் ஆயிட்டேன், எனக்கு உயிரோட இருக்கணும்னு சொல்லி கேட்டான். அவன் மனசுக்குள்ள நம்ம முன்னாடி இன்வைட் பண்ணி நல்லா வாழ இடம் கொடுத்தாங்க, நாம ஆனர்க்காக ரெஃப்யூஸ் பண்ணிட்டோம், இப்போ நீல் பண்ணி பெக்கிங் பண்ற நிலைமைன்னு அவமானமா ஃபீல் பண்ணான். இப்ப டோர் திறக்கணும்னு எவ்வளவு நாக் பண்ணாலும் போதாத மாதிரி, டிக்னிட்டி ஆனர் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வாழணும் போலன்னு அவன் உள்ளுக்குள்ள உடைஞ்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு சாங் தலாய் யோசிச்சுக்கிட்டு நான் இவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணினேன், ஆனா இவங்களுக்கு ஹியூமன் லாங்குவேஜ் புரியல போல, அதனால தான் இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போக வேண்டியிருக்கு. ஃபுட்டு கேட்டு பிச்சை எடுப்பது லைஃப் கேட்டு பிச்சை எடுப்பதை விட கேவலம்னு நினைச்சான். அடுத்த நாள் காலை வந்ததும் வில்லேஜ் கேட் திறந்துச்சு. அதை பார்த்த கிரவுட் எல்லாம் ஷாக் ஆயிடுச்சு. உடனே எல்லாரும் நாங்களும் ஜாயின் ஆகணும், எங்களை உள்ள எடுத்துக்கோங்கன்னு கேட்டாங்க. சாங் தலாய் காமா எல்லாரையும் பார்த்து லைன்ல நிக்குங்க, ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் இப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணான். ஹுவாங் சென்யுவான் அங்கே இருந்தவர்களுக்கெல்லாம் காமா சொன்னார், நம்ம டோட் வில்லேஜுக்கு ஜாயின் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ பாஸ் பண்ணணும், நாங்க வைத்திருக்கும் கண்டிஷன்ஸ் மீட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ கிரவுட்ல இருந்த ஒருத்தன் சத்தமா எனக்கு ஜாயின் ஆகணும்னு கத்துனான். ஹேங் யுவன் அவனை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்டார். அவன் ஸ்ட்ரைட்டா என் பேர் சுன்ஜூன்னு சொன்னான். அடுத்த கேள்வி, முன்னாடி என்ன வேலை பண்ணியிருந்த? சுன்ஜு கொஞ்சம் தயக்கமா நான் என் மாஸ்டருக்காக குக் பண்ணுவேன்னு சொன்னான். அதுக்குள்ள ஹுவாங் சென்யுவான் அவன் உடம்புல இருந்த காயங்களை நோட்டீஸ் பண்ணிட்டார். இது என்னன்னு கேட்ட மாதிரி பார்த்தார். சுன்ஜு சிரிச்ச மாதிரி வேதனையோட என் காலை ஒரு பெரிய கல்லால கிரஷ் ஆயிடுச்சு, ஆனா நான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கேன், என்னால என் வேலை செய்ய முடியும்னு சொன்னான். அதை கேட்டு ஹுவாங் சென்யுவான் கொஞ்சம் டவுட்டா இருந்தார். இதுக்கு முடிவெடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டார். உடனே சுன்ஜு டெஸ்பரேட்டா ஆல்மோஸ்ட் ப்ளீட் பண்ற மாதிரி எனக்கு எந்த ஹார்ட் ஒர்க்கும் ப்ராப்ளம் இல்ல, என் கால் வேலைக்கு இன்டர்ஃபியர் ஆகாது, ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டான். அதுக்கப்புறம் ஹேங் சென்யுவான் சாங் தாலாயை பார்த்து ஒப்பீனியன் கேட்டார். சாங் தாலாய் சின்ன பாஸ் எடுத்துட்டு சரி இப்போக்கு அவனை ஜாயின் ஆக விடலாம், ஆனா அவன் லெவல் சி கிளாஸ்ல தான் இருக்கும்னு சொன்னார். சுன்ஜு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு அந்த தேர்ட் கிளாஸ்னா என்னன்னு கேட்டான். சாங் தாலாய் காமா அதை நீ லேட்டர் புரிஞ்சுக்குவ, ஃபர்ஸ்ட் உன் காயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, ஆனா ரிமெம்பர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னா உடனே வெளியே அனுப்பிடுவோம்னு வார்னிங் கொடுத்தார். அந்த சமயத்துல லின் ஷியாவ் யூ வந்து சாங் தாலாயிடம் சொன்னா லூ ஹாங் லீ சிட்டியில இருந்து ஒரு ஸ்மால் குரூப்பை கொண்டு வந்திருக்கான்னு. உடனே சாங் தாலாய் அவன் எங்க இருக்கான், அவனை மீட் பண்ணணும்னு கேட்டார். லூ ஹாங் வந்து சேர்ந்ததும் சாங் தாலாய் ஸ்ட்ரெயிட்டா கேட்டார், நீ இன்னும் கிங்குக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்க போயிருந்தியே, இப்போ ஏன் திரும்பி வந்த? லூ ஹாங் சும்மா கேஷுவலா வேலை முடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொன்னான். அதுக்கு சாங் தாலாய் சந்தேகத்தோட ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சான்னு கேட்டார். லூ ஹாங் கொஞ்சம் அனாய்டா எல்லாமே ஃபைனா தான் நடந்துச்சுன்னு சொன்னான். ஆனா உண்மையில அவன் ட்ரிப் ஸ்மூத்தா இல்ல, அது ரொம்பவே மோசமா போயிருந்தது. யூ சிட்டில இருந்த கிங் யோங் லாங்னிங் ஆக்சுவல் பவர் அவனிடமே இருந்தது. சூ பான் சுவான் த்ரோனை கிராப் பண்ணின பிறகு அவனுக்கு யோங் லாங்னிங்கின் சப்போர்ட் ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்பட்டிருந்தது. ஆனா ஒரு சீக்ரெட் அவனுக்கு தெரியல. 10 வருடத்துக்கு முன்னாடி ரேங் கிளான் அட்டாக் பண்ணும்போது ஹான் ஹூ லோன்லி சிட்டியை டிஃபெண்ட் பண்ணி டைம் வாங்கியிருந்தான். அந்த டைம்ல ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர்மியை லீட் பண்ணியது யோங் லாங்னிங்கே.
அந்த இருவரும் சேம் டைம்ல ஆர்மி ஜாயின் பண்ணி 3 வருஷம் சைட் பை சைட் ஃபைட் பண்ணி பிரதர்ஸ் மாதிரி க்ளோஸா இருந்தாங்க. ஆனா யோங் லாங்னிங்க்கு ஹான் ஹூ ஆல்ரெடி டெட்னு தெரியவே இல்ல. லூ ஹாங் கிஃப்ட்ஸ் கொண்டு வந்தப்போதான் அந்த ட்ரூத் தெரிய வந்தது. அவன் கிஃப்ட்ஸ் அக்செப்ட் பண்ணினான். ஆனா லூ ஹாங் அனுப்பிய மெசஞ்சரை கொன்னுட்டான். லூ ஹாங்க மட்டும் உயிரோட விட்டான். இத போய் சூ பான் சுவானுக்கு சொல்லுன்னு மெசேஜ் கொடுக்க. அதே சமயம் யோங் லாங்னிங் ஆர்மியை அனுப்பி ஹைஷாங் அட்டாக் பண்ணி சூ பான் சுவானின் பிளட்ட ஹான் ஹூ கிரேவ் அருகே சிந்த வைத்தான், ரிவெஞ்ச் மாதிரி. இந்த பெரிய விஷயத்த லூ ஹாங் சாங் தாலாயிடம் சொல்லவே இல்ல. ஏன்னா அவன் ஆல்ரெடி இன்னும் பெரிய பிரச்சனையில இருந்தான். அவன் சும்மா கேட்டான், இங்க ஏன் இவ்ளோ பேர் இருக்காங்கன்னு. சாங் தாலாய் சிரிச்சிட்டு, நம்ம டோட் வில்லேஜ் இப்போ ஹயரிங் பண்ணுது, நல்ல ட்ரீட்மெண்ட், செக்யூரிட்டி, ஸ்டே எல்லாம் கொடுக்குறோம், நீயும் ஜாயின் ஆகணும்னா சொல்லுன்னு கேஜுவலா சொன்னார். அதை கேட்ட லூ ஹாங் ஷாக் ஆயிட்டான். இவன் என்ன எனிமியா இல்ல பேண்டிட்டான்னு மைண்ட்ல டவுட் வந்துச்சு. அவனால அவனை அட்டாக் பண்ண முடியல, ஆனா பேண்டிட் மாதிரி ட்ரீட் பண்றதையும் அக்செப்ட் பண்ண முடியல. அப்போ சாங் தாலாய் சை பண்ணி, நம்ம வில்லேஜ் வழியா போகணும்னா டோல் கட்டணும்னு கிளியரா சொன்னார். லூ ஹாங் அப்செட்டா, சற்றும் மர்சி காட்ட முடியாதான்னு கேட்டார். ஆனா சாங் தாலாய் ஸ்ட்ரிக்டா, ரூல்னா ரூல் தான், கான்ட்ராக்ட் கூட சிட்டி மாஸ்டர் ஜூ சைன் பண்ணி இருக்கு, சீன் கிரியேட் பண்ணாதன்னு சொன்னார். லூ ஹாங் இன்னும் கோபமா, எங்ககிட்ட பணமே இல்லன்னு சொன்னான். அதுக்கு சாங் தாலாய் காமா, அது ப்ராப்ளம் இல்ல, உன்கிட்ட மணி இருக்கு எனக்கு தெரியும், அத கொடு, நாங்க எஸ்கார்ட் சர்வீஸ் கொடுப்போம்னு சொன்னார். லூ ஹாங் யோசிச்சான், இவர்கள் எஸ்கார்ட் கொடுத்தா மற்ற பேண்டிட்ஸ் அட்டாக் பண்ண மாட்டாங்க, இவர்களை ப்ரோவோக் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா அவன்கிட்ட ஃபுல் மணி இல்ல. அப்போ சாங் தாலாய் கோல்டா, மணி இல்லன்னா 2 பேரை இங்க விட்டுட்டு போங்கன்னு சொன்னார். அந்த வார்த்தை லூ ஹாங் மனசுல ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. சின்ன மிஸ்டேக் கூட பெரிய ப்ராப்ளம் ஆகிடும்னு நினைச்சான். உடனே அவன் பாக்கெட்ல இருந்த ஒரு ஜெய்டை எடுத்துட்டு, இது போதுமா டோல்க்கு, என் ஆட்கள் சேஃபா போயிடணும்னு கேட்டான். சாங் தாலாய் ஸ்மைல் பண்ணி, சரி உங்களுக்கு சேஃப் பேசேஜ் அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னார். லூ ஹாங் ரெஸ்பெக்டா பவ் பண்ணி, நன்றி, மறுபடியும் சந்திப்போம்னு சொன்னான். ஆனா உள்ளுக்குள்ள, அடுத்த தடவை சந்திப்போம், ஆனா அது எனிமியா தான் இருக்கும்னு நினைச்சான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹுவாங் சென்யுவான் வந்து ரிப்போர்ட் பண்ணினார். முன்னாடி 50 பேர் ஜாயின் ஆனாங்க, இப்போ 30 பேர் தான் இருக்காங்கன்னு. அதுக்கு சாங் தாலாய், ஸ்டால் க்ளோஸ் பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுத்தார். அந்த கிரவுட்ல இருந்த சிலர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்ன பார்க்கும்போது சாங் தாலாய் இன்னும் ரைட்டியஸ் தான்னு ஒருத்தன் சொன்னான். இன்னொருத்தன், ஆமா, நம்ம ஸ்லேவரியில இருந்து காப்பாத்தி ஃபுட், ஸ்டே எல்லாம் கொடுத்தாங்கன்னு சப்போர்ட் பண்ணான். அதுக்கு வேற ஒருத்தன் கவுண்டர் அடிச்சான், அது நாம அவரோட ஆஃபர் அக்செப்ட் பண்ணலனால தான். அந்த எல்லா பேச்சையும் லுவான் அமைதியா கேட்டுக்கொண்டிருந்தான். அப்புறம் அவன் திடீர்னு அவர்களை நேரா கால் அவுட் பண்ணினான். டென்ஷன் மீண்டும் அதிகமா ஏற ஆரம்பிச்சது. அடுத்த நாள் லியூ ஜி சாங் டாலையை அழைக்க வைத்திருந்தான். அவன் கொஞ்சம் மரியாதையா ஆனா உள்ளுக்குள் தயக்கத்தோட கேட்டான், நான் கீழே போய் லியூ மாயன் இன்னும் மற்றவர்களோட பேசலாமா? அவர்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி உணர்ச்சி வைத்திருக்காங்கன்னு. அதுக்கு சாங் டாலை சற்று அமைதியா நேரா சொன்னார், நானும் லுவானோட பேசணும்னு தான் நினைச்சேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பிஸி, இன்னொரு நாளை வீணாக்க முடியாதுன்னு. அந்த வார்த்தைகள் லூசியனை உடனே டவுன் ஆக்கிட்டது. அவன் முகம் சுருங்கி மனசு நொந்த மாதிரி அமைதியா திரும்பி வெளியே நடந்துட்டு போனான். சாங் டாலை தனக்குள்ளே யோசிச்சார், லியூ மாயன் என்னை தலை குனிய வைக்கணும்னு நினைக்கிறானா? அப்படிதான் அவன் சாட்டிஸ்ஃபை ஆகுவான்னு நினைக்கிறானோன்னு. அதே நேரம் இன்னொரு தாட் வந்தது, நான் இப்போ போகலன்னா அடுத்தது அவனே மேல வர வேண்டிய நிலை வரும்னு. மாலை நேரமாகும்போது லூசியன் மீண்டும் வந்தான். அவன் முகம் இன்னும் ஹெவியா இருந்தது. அப்புறம் அவன் சொன்னான், லியூ ஃபேமிலி அவர்களோட பெண்ணை உங்களுக்கு டெடிகேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்கு பதிலா நீங்க அவர்களை காப்பாத்தி உங்க ப்ரொடெக்ஷன்ல எடுத்துக்கணும். அதுதான் அவர்களோட ஒரே ரிக்வெஸ்ட்னு. சாங் டாலை உடனே கேள்வி கேட்டார், டெடிகேட்னா என்ன அர்த்தம்னு. லூசியன் சற்று தயக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணான், நீங்க அக்செப்ட் பண்ணினீங்கன்னா லியூஷா முழுசா உங்க கண்ட்ரோலுக்கு வருவாங்க. அது வைஃபாவோ கான்க்யூபைனாவோ இல்ல, ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி. அவங்க பாடியும் மைண்டும் முழுசா உங்களுக்கே. நீங்க சொன்னதை எல்லாம் அவங்க செய்யணும். பெட் வார்ம் பண்ண சொன்னாலும் செய்யணும், வேற யாருக்காவது கொடுக்கணும்னா கூட செய்யலாம்னு. அந்த எக்ஸ்பிளனேஷன் காற்றே நிற்கும் மாதிரி சைலன்ஸ் உருவாக்கிச்சு. சாங் டாலை உள்ளுக்குள் ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சார். லியூ ஃபேமிலிக்கு வேற வழியே இல்லாம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களோட சேஃப்டிக்காக லியூஷாவையே எக்ஸ்சேஞ்ச் பண்ற அளவுக்கு டெஸ்பரேட் ஆகிட்டாங்கன்னு.
அதே நேரம் அவர் பிராக்டிக்கலாவும் யோசிச்சார். நான் இவர்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணினா ஃபியூச்சர்ல பெரிய ப்ராப்ளம் வராது, அந்த பெண்ணோட ஃபேஸையும் காப்பாத்த முடியும்னு. அவர் மெதுவா ஆல்மோஸ்ட் தன்னோட மனச பேசுற மாதிரி சொன்னார். மனுஷங்க பயந்தா இருக்கும்போது தான் இப்படி ரஷ் டெசிஷன் எடுக்கறாங்க. லியூஷா இப்போ ஸ்லேவ் நிலைக்கு வந்துட்டாங்கன்னாலும் இந்த சிச்சுவேஷனை நான் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அவங்க ஒரு டீல்ல இருக்கிற பான் மாதிரி தான்னு. அவர் மேலும் நினைச்சார், நான் ரெஃப்யூஸ் பண்ணிட்டா அவங்க லியூ ஃபேமிலிக்குள்ளேயே இன்னும் மோசமா போயிடுவாங்கன்னு. அதுக்கப்புறம் சாங்டாலை மெதுவா எழுந்து நின்றார். லியூஷாவின் தலையை சின்னதா தட்டி கொடுத்து, பரவாயில்ல, லியூ ஃபேமிலியை நான் டேக்கின் பண்றேன்னு சொன்னார். அந்த ஒரு லைன்லேயே எல்லாம் மாறிப்போச்சு. லியூ ஃபேமிலி முழுக்க டோட் வில்லேஜ் ப்ரொடெக்ஷனுக்குள் வந்தாங்க. மலைக்கு மேலே அவர்கள் ஒரு தொடர்ச்சியான ஃப்ளோ மாதிரி ஏறிக்கிட்டே வந்தாங்க. அந்த நேரம் மாங்சியன் லியூ மாயனை பார்த்து சொன்னான், இப்போ நாம மேலே போகணும், நேரம் லேட் ஆகுது, சில நாட்களா ப்ராப்பர் ரெஸ்ட் கூட கிடைக்கலன்னு. லுவான் அதுக்கு ஹெட் நாட் பண்ணி, சரி இப்பவே மூவ் ஆகலாம்னு சொன்னான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு லுவானும் மாங்சியனும் டோட் வில்லேஜ் கேட்டுக்கு வந்தாங்க. அந்த சீனை சாங்டாலை தொலைவில் இருந்து கவனிச்சார். அப்போ திடீர்னு லுவான் நின்று தன் ஹெட்பேண்டை கழற்றினான். குரல் நடுங்கி, என் முன்னோர்கள், நான் இப்போ உங்களோட சேர வர்றேன்னு கத்தினான். அடுத்த நொடியே அவன் தன் தலையை தரையில் பலமா மோதி அடிச்சுக்கிட்டான். அந்த ஷாக்கான காட்சி மாங்சியனுக்கும் மற்றவர்களுக்கும் நம்ப முடியாத மாதிரி இருந்தது. எல்லாரும் வாயைத் திறந்து உறைஞ்ச மாதிரி நின்றாங்க. சாங்தாலை அதை பார்த்து உள்ளுக்குள் கனமா நினைச்சார், இன்னும் ஹானருக்காக உயிரையே கொடுக்க தயாராயிருக்கிற மனிதர்கள் இருக்காங்கன்னு. அவர் லியூ மாயனின் உயிரில்லா பாடியை பார்த்து மெதுவா பேசினார், நீ ஏன் இப்படி ஹீரோவா ஆகணும்னு நினைச்சேன்னு. அவர் மனசுக்குள் தொடர்ந்தது, ஒரு ஸ்காலர் இப்படி சாய்ந்து போகக்கூடாது, அவன் மக்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கணும், தனக்காக மட்டும் முடிவெடுத்து உயிரை விடக்கூடாதுன்னு. லியூ ஃபேமிலிக்கு அந்த சம்பவம் நம்பவே முடியல. லியூ மாயன் உண்மையிலேயே தன்னைத்தான் கொன்றுட்டாரான்னு அதிர்ச்சியில உறைஞ்சாங்க. சாங்டாலை அந்த கிரௌடை பார்த்து இன்னும் ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சார். இப்போ அவன் மரணத்தோட இவர்களோட மனசுல ஹேட்ரட் விதை போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு நாள் டேஞ்சரஸ் பாய்சன் ஆகி திரும்பி வரும்னு. அவர் அமைதியா நின்று கொண்டே இந்த ஹேட்ரடை எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு மீண்டும் மீண்டும் யோசிக்க ஆரம்பிச்சார். சாங்தலை மெதுவா அந்த மக்கள் மனசுல பயமூட்ட ஆரம்பிச்சிருந்தான். அவன் நினைச்சது சிம்பிள், ஃபியர் வந்தா அதுவும் பாயிண்ட்ஸாக கலெக்ட் ஆகும்னு. அந்த நேரம் ஹாங் செனுவான் வந்து என்ன ஆர்டர்னு கேட்டான். ஆனா சாங்தலை அந்த சிச்சுவேஷன்ல ஒரு நொடி கன்ஃபியூஸ் ஆயிட்டான். என்ன சொல்லணும்னே தெரியல. கொஞ்சம் யோசிச்சுட்டு, லியூ மாயன் உடம்ப மரியாதையா அடக்கம் பண்ணுங்க, லியூ ஃபேமிலியை அவர்களுக்கான இடத்துக்கு கொண்டு போங்க, நீயும் போய் ஓய்விடுன்னு சொல்லிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு சாங்தலை குளிச்சு வெளியே வந்தப்போ அவன் ரூம்ல லியூ ஷியா இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்டான். அந்த சடன் ஷாக்லேயே அவனுக்கு இன்னும் ஃபியர் பாயிண்ட்ஸ் கிடைச்சிது. லியூ ஷியா கொஞ்சம் தடுக்கி, நான் உங்களுக்காக வெந்நீர் தயார் பண்ணி வைத்தேன், நீங்க வந்து வாஷ் பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னான். சாங்தலையுடனே, நீ என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டே இருக்க, நீ உன் ரூமுக்கு போன்னு சொல்லிட்டான். ஆனா லியூ ஷியா விடவே இல்லை. அவன் மெதுவா, இராத்திரி உங்களுக்கு கம்பெனி வேணாமான்னு கேட்டா. சாங்தலை சுவாசம் விட்டுட்டு, எனக்கு யாரும் வேண்டான்னு சொன்னான். அதுக்கே லியூஷியா இன்னும் நேரா, அப்படின்னா என் உடம்பு உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்டா. அந்த கேள்வி கேட்டு சாங்தலை பிளஷ் ஆயிட்டான். உள்ளுக்குள் நினைச்சான், இவ இன்னும் ரொம்ப சின்னவள், இந்த காலத்துல 14 வயசுல கல்யாணம் நடக்குது என்றாலும் இப்போ இங்கிருந்து அவளை வெளியே அனுப்பலன்னா நான் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. உடனே அவன் லியூஷியாவை கையை பிடிச்சு, நீ போகலனா நான் தான் வெளியே போயிடுவேன்னு நினைச்சான். அப்போ லியூஷியா கண்ணீர் விட்டுட்டு, நீங்க என்ன அக்செப்ட் பண்ணலனா எனக்கு வாழ்வதற்கே அர்த்தமே இல்லைன்னு அழுதா. சாங்தலை உடனே, நீ எதையோ தவறா புரிஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சிச்சான். அப்போ லியூஷியா திடீர்னு ஒரு பெரிய ஊசி எடுத்துக்கிட்டு, நான் பிராத்தல்ல இருந்ததால தான் உங்களுக்கு பிடிக்கலையா, நான் அங்க குடிச்சேன், ஆடுனேன், அதனால தான் அந்த நேன்னு கேட்டா. அதே ஊசியை தன் கழுத்துக்கு நேரா காட்டி, நான் சாவதுக்கு தான் தகுதியானவன்னு மெல்ல சொன்னான். சாங்தலை உடனே பதறி, அப்படி இல்ல, நீ தவறா புரிஞ்சுக்கிட்டே இருக்க, எனக்கு உன்னை பிடிக்கலன்னு இல்ல, நீ இன்னும் சின்னவள், முதல்ல அந்த ஊசியை கீழே வைன்னு சொன்னான். லியூஷியா சின்ன சுளுக்கு முகத்தோட, நான் சின்னவல்லன்னு சொல்லி, நீங்க நல்ல மனிதர், என்னை கெடுதலாக எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இன்று ராத்திரி நீங்க இந்த ரூம் விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா எல்லாரும் என்னை வெறுக்கிறீங்கன்னு நினைப்பாங்கன்னு சொன்னான். அவ இன்னும் சொன்னா, நான் ஸ்லேவா இருந்தப்போ உங்களை காப்பாத்தினேன்னு மறந்துட்டீங்களான்னு. அந்த வார்த்தைகள் சாங்தலை மனசுல நின்றுச்சு. இவ சொல்வது முழுக்க தவறில்ல. இந்த காலத்துல மக்கள் நிறைய சூப்பர்ஸ்டிஷன் நம்புவாங்க, இது அவளுக்கு பிரச்சனை ஆயிடும்னு அவன் யோசிச்சான். கடைசில அவன் ஒரு முடிவு எடுத்தான்.
சரி இது ஒர்க் ஆகலாம்னு அப்படியே இருவரும் ஒரே படுக்கையில படுத்துக்கிட்டாங்க. சாங்தலை முன்னாடியே சொல்லிட்டான், நாம ஃபர்ஸ்ட் பேசிக்கலாம், ஆனா இனிமேல் இப்படி சீக்ரெட்டா வந்துவிடாத, நான் டாலரேட் பண்ண மாட்டேன்னு சொன்னான். கொஞ்ச நேரம் கழிச்சு லியூஷியா மெதுவா சாங்தலைன்னு கூப்பிட்டா. அவன் திரும்பி இன்னும் தூங்கலையான்னு கேட்டான். அவ சொன்னா, நான் இதுவரைக்கும் யாரையும் சர்வ் பண்ணியிருக்கல, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டா. சாங்தலை சிரிப்பை அடக்கிக்கிட்டு, ஒரு விஷயத்த மட்டும் கவனிச்சுக்கோ, இனிமேல் பால் அதிகமா குடின்னு சொன்னா. அவ உடனே நம்ம வில்லேஜ்ல மாடு இல்லையேன்னு சொன்னா. அவன் மீண்டும் அப்போ பப்பாயா சாப்பிடுன்னு சொன்னான். அவ பிளாங்கா பப்பாயானா என்னன்னு கேட்டா. அவன் இன்னும் அப்போ செஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொன்னான். அதையும் அவளுக்கு புரியல. கடைசில அவன் சிரிச்சிட்டு சரி தூங்குன்னு சொன்னான். சில நேரம் கழிச்சு சாங்தலைக்கு தூக்கம் வரல. மைண்ட்ல ஓவர் திங்கிங் ஓடிச்சிட்டு இருந்தது. நான் இப்போ எங்க இருக்கேன், இது சிஸ்டம் பேலஸான்னு. அப்போ சிஸ்டம் தோன்றுச்சு. சிரிச்சிட்டு ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்துன்னு சொன்னது. சாங்தலை கியூரியஸா உன் கையில என்ன இருக்குன்னு கேட்டான். சிஸ்டம் உடனே சின்ன விஷயங்களை கவனிக்காதன்னு சொல்லிட்டு மெயின் விஷயத்துக்கு வந்தது. இப்போ நீ 10,000 ஃபியர் பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணிட்ட, அதனால வில்லேஜை லெவல் 2க்கு அப்கிரேட் பண்ணலாம், இன்னும் ஆப்ஷன்ஸ் அன்லாக் ஆகும்னு சொன்னது. சாங்தலை ஷாக்கா, எப்படி பாசிபிள், இப்போதான் லியூ ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க, டோட்டல் 98 பேர் தான் இருக்காங்க, அப்கிரேடுக்கு 100 பேர் வேணும்னு இல்லையான்னு கேட்டான். உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, 100 பேர் இல்லனா அந்த ஃபீச்சர் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு. சாங்தலை சற்று கோபமா ஏன் எல்லாம் இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு கேட்டான். சிஸ்டம் காமா பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஈஸி, அட்வான்ஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸுக்கு ஹையர் லெவல் தேவைன்னு சொன்னது. சாங்தலை இன்னும் இரிட்டேட் ஆயிட்டு, இதெல்லாம் முன்னாடியே சொல்லலையே, உனக்கே தெரியாம இருந்திருக்கும் போலன்னு சொன்னான். சிஸ்டம் சிரிச்சிட்டு சரி கொஞ்ச நேரம் கொடு, நான் உனக்கு பேனர் ஸ்கில்ல அட்வான்ஸா ஆக்டிவேட் பண்ணி தர்றேன்னு சொன்னது. அடுத்த நொடியே மேஜிக் கார்டு ஆக்டிவேட் ஆயிருச்சு. சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு, ரெக்ரூட்மெண்ட் ஸ்கில் கூல்டவுன் ரொம்ப நீளமா இருக்கும், அது உன் வில்லேஜ் ரெப்யூட்டேஷனுக்கு டிபெண்ட் ஆகும்னு. அப்போ ஒரு கொடி தோன்றுச்சு, அதுல ஒரு தோடு படம் இருந்தது. அதோட சி கிரேட் ரெக்ரூட்மெண்ட் ஓபன் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில ஒருத்தன் ஓடி வந்து சொன்னா, கேட்டுக்கு பக்கத்துல 2 பேர் வந்திருக்காங்க, நம்ம வில்லேஜுக்கு ஜாயின் ஆக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. டோட் வில்லேஜ்ல கொஞ்ச நாள் இருந்த பிறகு லியூ ஷியாங் சாஃப்டா வந்து, சாங்டாலாய் உனக்கு பசி இருக்கா, நான் ஏதாவது குக் பண்ணட்டான்னு கேட்டா. சாங்டாலாய் காமா, இப்ப பசி இல்ல, நீ நான் சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டியான்னு கேட்டான். அதுக்கு லியூ ஷியாங் கான்ஃபிடென்ட்டா, நான் நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னான். உடனே சாங்டாலாய் சிரிச்சு, அப்படியா, சரி எவ்வளோ பிராக்டிஸ் பண்ணிருக்கேன்னு ஷோ பண்ணு பாரேன்னு சொன்னான். அவளும் ஓகேன்னு சொல்லி கோட்டை பிடிச்சு திரும்பி, இது எதுக்குன்னு நீ சொல்லியே இல்லைன்னு கேட்டா. சாங்டாலாய் சீரியஸா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சான். இதுவும் ஹெல்த்துக்காக, ஒர்க் அவுட் பண்ணும்போது லேசியா இருக்கக்கூடாது. உலகத்துல உன்னை விட கஷ்டப்பட்டு வாழ்றவர்களும் இருக்காங்க, ஆனா அவங்க இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னான். அப்புறம் அட்வைஸ் பண்ணினான், நல்லா சாப்பிடணும், உன் வயசுல முக்கியமா growth தான்னு. அது கேட்ட லியூ ஷியாங் கொஞ்சம் ப்ளஷ் பண்ணி, நான் இன்னும் ஹார்டா ட்ரை பண்ணுவேன்னு சொல்லி சிரிச்சா. அப்போதே டோர் திறந்து ஜோடாய் உள்ள வந்தான். இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டான். லியூ ஃபேமிலி சூ ஃபேமிலி ரெண்டுக்கும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அதுலயும் இந்த 2 கேர்ள்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சாங்டாலாய் அவனை பார்த்தவுடன், இது ஜோடாய் தானே, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யோசிச்சான். ஜோடாய் சஸ்பீஷியஸா லியூ ஷியாங்க பார்த்து, அவ இங்க ஏன் இருக்கான்னு கேட்டான். அப்படியே ரூமை ஸ்டாண்ட் பண்ணி பெட் மேல 2 ஃபூட்டான் இருக்கத பார்த்ததும் அவ முகம் சீரியஸ் ஆயிடுச்சு. லியூ ஷியாங் டீ போர் பண்ணி ஜோடாய்க்கு கொடுத்தா. ஜோடாய் ஸ்ட்ரைட்டா சொல்ல ஆரம்பிச்சான், சூ யிங் உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கா, நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரிகிறன்னு. சாங்தாலாய் சிரிச்சு, அவளும் என்ன மிஸ் பண்றாளா, அவ எப்படி இருக்கான்னு கேட்டான். உடனே ஜோடாய் முகம் மாறி, அவ இப்போ நல்ல சிச்சுவேஷன்ல இல்ல, நீயே பாருன்னு சொல்லி ஒரு பேப்பர் அவனுக்கு கொடுத்தான். சாங்தாலாய் அதை பார்த்துட்டு, நான் ஒருத்தரை லா சிட்டிக்கு அனுப்பி அவளை இங்க கொண்டு வர சொல்றேன்னு சொன்னான். அதுக்கே ஜோடாய் கொஞ்சம் கோவமா, அவளை நீ ஒரு நார்மல் கேர்ள்னு நினைக்கிறியா, அவ உன்ன மாதிரி பேண்டிட் கூட வரமாட்டான்னு சொன்னான். மேலுமா, நீ லாஸ்ட் டைம் ஹாங் ஃபேமிலியை அட்டாக் பண்ணதால சிட்டி முழுக்க உன்னை தேடுறாங்க, நீ சிட்டிக்குள்ள போகவே முடியாதுன்னு சொன்னான். சாங்டாலாய் சும்மா மூச்சு விட்டான். அந்த நேரம் சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன், யங் மிஸ்ஸஸ் மிஷன் ஸ்டேஜ் 3 ஆக்டிவேட், சூ யிங்க்கு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ண உதவி பண்ணி லீ சிட்டில நம்பர் 1 ரிச்சஸ்டா ஆக்கணும்னு வந்தது. உடனே சாங்டாலாய் லியூ ஷியாங்க கூப்பிட்டு, ஹாங் சென் ஹுவான், லியூ ஜியா, லியோ யி எல்லாரையும் கூப்பிடுன்னு சொன்னான். லியூ ஷியாங் உடனே போய் கூப்பிட்டா. சாங்டாலாய் சின்ன ஸ்மர்க் போட்டான். அதை கண்ட ஜோடாய்,
இவன் என்ன பிளான் பண்றான்னு டவுட்டா கேட்டான். சாங்டாலாய் அவன் பக்கம் ஸ்லோவா நடந்து வந்தான். ஜோடாய் கிட்டத்தட்ட பயந்துட்டான். லியூஷியாங்க வெளியே அனுப்பி என்னை யூஸ் பண்ண போறானோ, இப்பதான் அவன் ட்ரூ ஃபேஸ் தெரிஞ்சதான்னு அவன் மனசுல ஓடுச்சு. ஆனா நெக்ஸ்ட் செகண்ட் சாங்டாலாய் சில்வர் காயின்ஸ் அவன் கையில திணிச்சு, இத கொண்டு நீ உனக்காக ட்ரெஸ் வாங்கிக்கோ, இத பத்தி சூயிங்க்கு சொல்லாதன்னு சொன்னான். ஜோடாய் உடனே ரிலீஃப் ஆகி மூச்சு விட்டான். அந்த நேரம் ஹுவாங் சென் ஹுவான் மற்றவர்களோட உள்ள வந்தான். இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டான். சாங்டாலாய் அவனை பார்த்து, நம்ம வில்லேஜில் எவ்வளோ கேஷ் இருக்குன்னு கேட்டான். ஹுவாங் சென் ஹுவான் 122 டேலஸ் சில்வர் இருக்குன்னு சொன்னான். சாங்டாலாய் 100 டேலஸ் எடுத்துட்டு ஜோடாய்க்கு கொடுன்னு சொன்னான். அதை கேட்ட ஜோடாய் இது ரொம்ப அதிகம்னு சொன்னான். ஆனா சாங்டாலாய் ஃபர்மா, எடுத்துப்போ, வேர்ஹவுஸ்ல சில்க் சாட்டின் இருக்குது, அவளுக்காக எடுத்துட்டு சூயிங்குக்கு கொடுன்னு சொன்னான். ஜோடாய் ஒத்துக்கிட்டான். அப்புறம் சாங்டாலாய் லியோஜியா லியோயி 2 பேரையும் கூப்பிட்டு, உங்க மேல பவுண்டி இருக்கான்னு கேட்டாரு. லியோஜியா, எங்களுக்கு கிரைம் பண்ற சான்ஸே கிடைக்கலன்னு சொன்னான். உடனே லியோயி ஹைப்பா, நெக்ஸ்ட் டைம் சான்ஸ் கிடைச்சா ஒரு பெரிய கேஸ் பண்ணிடுவோம்னு சொன்னான். அதை கேட்ட சாங்டாலாய் மனசுல, இந்த இருவரும் சரியா இருக்காங்களான்னு சிஸ்டமை கேட்டார். அப்புறம் அவங்க இருவரும் பார்த்து, லீ சிட்டியில இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவ தான் என் ஃபியூச்சர் ஒய்ஃப்னு சொன்னார். உடனே அவங்க இருவரும், நாங்க இருக்கோம், அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு உறுதியா சொன்னாங்க. சாங்டாலாய் கொஞ்சம் இரிட்டேட் ஆகி, யாராவது உங்க ஃபியூச்சர் சிஸ்டர் இன்லாவை இன்சல்ட் பண்ணினா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. அவங்க சும்மா இருந்தாங்க. உடனே சாங்டாலாய் கத்தி, அவங்கள பிளட்டே சுரண்டி விடணும்னு சொன்னாரு. லியோஜியா கூட கில் பண்ணதுக்கு மேல என்ன செய்யணும்னு கேட்டாரு. காலம் கொஞ்சம் கழிச்சு சாங்டாலாய் லியூஷியாங்க கூப்பிட்டு பென் இங்கு கொண்டு வர சொல்லி அவன் ப்ரீவியஸ் லைஃப்ல தெரிஞ்ச பிசினஸ் ஐடியாஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சான். இப்ப வேர்ல்டுல அவனால எழுத முடியாததால நீ எழுதிடுன்னு லியூஷியாங்க கேட்டான். அந்த நோட்ஸ் எல்லாம் ஜோடாய் எடுத்துக்கிட்டு சூயிங்க்கு கொடுக்க போனான். சாங்டாலாய் அவனை பர்சனலா எஸ்கார்ட் பண்ணி லீ சிட்டி கேட் வரைக்கும் கூட்டி விட்டார். லீ சிட்டியில மீன்வெயில் எல்லா ஸ்டோர் ஓனர்ஸும் தங்களோட பொருட்களை விற்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சூயிங் அவள் ஷாப்ல உட்காந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் எழுதிக்கிட்டு, லொகேஷன் நல்லது தான், ஆனா சாஹெலு ரெஸ்டாரண்டோட காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அதே நேரம் ஒரு ஆள் அவளை பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்றப்போ கூட வெயில் போட்டுக்கிட்டு இருக்கிறாளேன்னு நினைச்சான். சாஹெலு ரெஸ்டாரண்ட் ஓனர் லடு உள்ளுக்குள் சிரிச்சுக்கிட்டு, சூசி சீரியஸ் இல்னஸ்ல இருக்கா, நீண்டது நாள் உயிரோட இருக்க மாட்டா, சூயிங்க லீ சிட்டியில இருந்து ஓட்டிட்டோம்னா சூ ஃபேமிலிக்கு லைன்னு பேர் போட்டு அவங்கள டவுன் பண்ணலாம்னு நினைச்சான். மேலுமா அவள் ஒரு பெண்ணு தானே, எவ்வளவு நாள் சர்வை பண்ணுவாளோ பார்ப்போம்னு ஸ்மக்கா இருந்தான். அப்புறம் சில ரவுடி மாதிரி ஆளுங்க சூயிங் ரெஸ்டாரண்ட்குள் வந்துட்டு, உன் ரெஸ்டாரண்ட்டை எப்போ செல் பண்ண போறேன்னு டிசைட் பண்ணியான்னு கேட்டாங்க. சூயிங் காமா, நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு இதை நான் ஒருபோதும் விற்க மாட்டேன்னு ஃபர்மா சொன்னான். அதுக்கே அந்த ஆள் கிண்டல் பண்ணி, அவ்வளவு ஸ்டபர்னாக இருக்காதே, இது மென்ஸ் வேர்ல்ட், உன்ன மாதிரி வீக் கேர்ளால நீ தனியா ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொன்னான். சூயிங் கொஞ்சம் கோபமா, நாங்கள் க்ளோஸ் பண்ண போறோம், வெளியே போங்கன்னு சொன்னான். இன்னொரு ஆள் உடனே, நாங்க ட்ரிங்க் பண்ண தான் வந்தோம், கஸ்டமர்ஸ்க்கு இப்படி பேச முடியாதுன்னு ரிஃப்யூஸ் பண்ணான். சூயிங் கையில் இருந்த ப்ரஷ்ஷை டைட்டா பிடிச்சுக்கிட்டு ஹெல்ப்லெஸ்ஸா இருந்தா. அப்புறம் சர்வெண்ட்டை கூப்பிட்டு வைன் போர் பண்ணுன்னு சொன்னான். சர்வெண்ட் பொலைட்டா வைன் போர் பண்ணி, சாரி வெயிட் பண்ண வச்சதுக்குன்னு சொன்னான். உடனே அந்த ரவுடி கப்பை தூக்கி எரிஞ்சு, நான் சூயிங் கையில இருந்து தான் ட்ரிங்க் வேண்டும்னு சொன்னேன், இந்த சர்வெண்ட் எதுக்குன்னு ஷவுட் பண்ணான். சூயிங் இதையெல்லாம் சைலண்டா பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் அந்த ஆள் அவளிடம், வெயில்குள் அழகான முகமாம், இப்போ அதை நாம பார்த்திடலாம்னு சொல்லி அவள் அருகே வந்தான். அவன் ஃப்ரெண்டு கூட, பேண்டட்ஸ் கிட்ட ஆல்ரெடி அவள் கெட்டு போச்சு, இன்னும் வெர்ஜின் மாதிரி ஆக்ட் பண்றாளேன்னு மோசமா பேசினான். அந்த நேரம் சடனா லியோஜியா லியோயி உள்ள வந்துட்டு ஒரு ஜார் எடுத்துட்டு அந்த ஆள் தலையில் அடிச்சாங்க. டம்னு சத்தம். மற்றவர்கள் ஷாக் ஆயிட்டாங்க. அவர்கள் இருவரும் நைஃப் எடுத்துட்டு அந்த ஆளுங்க பக்கம் ஓடினாங்க. புடிச்சதும் ஸ்ட்ரைட்டா அவர்களை வெளியே தூக்கி எரிஞ்சாங்க. லியோஜியா கடுமையா, இன்னொரு தடவை இங்க வந்தா கால் கை மட்டும் உடைஞ்சு விடுறதுல முடிஞ்சிடாதுன்னு வார்னிங் கொடுத்தான். லியோயி கூட, போங்கடா இங்கிருந்துன்னு கத்தினான். சூயிங் அந்த சீன் பார்த்துட்டு இன்னும் டென்ஷன்ல இருந்தா. லியோஜியா அவளிடம் லேட்டா வந்ததுக்கு சாரின்னு சொன்னான். அப்புறம் ஜோடாய் ஓடி வந்து, நீ ஓகேயா இருக்கியான்னு கேட்டா. சூயிங் ஆச்சரியமா, நீங்க ஏன் லியோஜியா லியோயிய கொண்டு வந்தேன்னு கேட்டா. ஜோடாய் எக்ஸ்பிளைன் பண்ணினா, இவர்கள் சாங் தலாய் அனுப்பினவர்கள், கூடவே 100 டாயல் சில்வர் சில குட்ஸையும் கொடுத்திருக்கான்.
லியோஜியா ரெஸ்பெக்டா சாங் தலாய் ஆர்டர் பண்ணினான். நாங்க உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், எந்த டாஸ்க் இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணுவோம்னு சொன்னான். சூயிங் சின்னதா யோசிச்சு, இங்கே பேசுவது சேஃப் இல்ல, முதல்ல குட்ஸ உள்ள கொண்டு போங்க, அப்புறம் பேசலாம்னு சொன்னான். அப்புறம் ஜொடாய பார்த்து, உன் டிராவல்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்ததான்னு கேட்டா. ஜொடாய், எதுவும் இல்ல, சில பேண்டிட் சந்திச்சேன், ஆனா டோட் வில்லேஜ்ல ஹெல்ப் கேட்க போறேன்னு சொன்னதும் யாரும் டச் பண்ணலன்னு சொன்னா. அத கேட்ட சூயிங் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டா. ஜொடாய் அப்புறம், சாங் தலாய் உனக்காக ஒரு லெட்டர் எழுதி கொடுத்திருக்கான்னு சொன்னா. சூயிங் அதை பார்த்த உடனே, இது பெண்கள் ஹேண்ட்ரைட்டிங் மாதிரி இருக்கேன்னு சொன்னா. ஜொடாய் சிரிச்சு, உன் அப்சர்வேஷன் ஷார்ப்பா இருக்குன்னு சொன்னா. அப்புறம் சூயிங் கேள்வி கேட்டா, உன் டிராவல்ல என்ன எல்லாம் நடந்துச்சுன்னு கேட்டா. ஜொடாய் கொஞ்சம் தயக்கத்தோட, சாங் தலாய் மீது எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு, ஆனா ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லா தெரியல. ரூம்ல 2 பெட்ஸ் தான் பார்த்தேன், அது பெரிய விஷயம் இல்ல. லியூ ஷியாங் அவன் ஸ்லேவ்னு நீ தெரிஞ்சாலும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா சாங் தலாய் உன்னோட க்ளோஸா இருக்கான், இது ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் ஆகலாம். அத கேட்ட சூயிங் சும்மா ஆழமா மூச்சு விட்டுட்டு, இன்னும் அவனை முழுசா நம்ப முடியலன்னு மனசுல உணர்ந்தா. சில நேரம் கடந்து போயிருந்தது. சூயிங் சாங்டாலா எழுதிய லெட்டரை அமைதியா படிச்சுக்கிட்டு இருந்தா. அவளோட முகத்துல மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ், ஆச்சரியம், சந்தேகம், கொஞ்சம் நம்பிக்கை கூட தெரிஞ்சது. அப்போ ஜோடாய் மெதுவா சொன்னா, சாங்டாலாய் அனுப்பிய இந்த சில்வர் இருந்தா ரெஸ்டாரண்ட்டை நல்லா ரிப்பேர் பண்ணிக்கலாம், மோரோவர் அவன் அனுப்பிய சில்லிஸ் ரொம்ப பாப்புலர் ஆயிருச்சுன்னு. அதை கேட்ட சூயிங் கொஞ்சம் யோசிச்சு, ஹுடி ஃபிஷ்னா என்னடா அதுன்னு உள்ளுக்குள் குழம்பினா. அதே நேரத்துல மெயின்லேண்ட் பக்கம் லின்ஷாயு லியூ ஃபேமிலியை ட்ரைனிங் கொடுத்து கொண்டிருந்தான். அதுவும் பெரிய ஸ்பெஷல் எதுவும் இல்ல, ஓடுறது, அடிக்கிறது, மீண்டும் ஓடுறது, அப்படியே ரெப்பெட்டிட்டிவ் ட்ரைனிங். எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுட்டு போர் அடிக்கும் மாதிரி ட்ரைனிங். அதுவும் கூட அர்த்தமே தெரியாத சில வார்த்தைகளை ஷவுட் பண்ணிக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணினாங்க. 7 நாட்கள் கழிச்சதும் லியூ ஃபேமிலியிலே நோட்டிசபிள் சேஞ்ச் வந்தது. டிசிப்ளின், மேனர் எல்லாம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. அந்த நேரம் லூஷியா சஞ்சுவை கூப்பிட்டு, சாங்டலாய் உன்னை தேடுறான்னு சொன்னான். சஞ்சு ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு வரும்போது உள்ளுக்குள் யோசிச்சான், இந்த சாங்டலாய் எப்பவும் என்னை கூப்பிட்டு நான் கேள்விப்படாத விஷயங்களையே பேசுறான். கும்பாவ் சிக்கன், ஃபிஷ் ஃப்ளேவர் கோட், ஹாட் பாட், இவையெல்லாம் என்னடான்னு. ஆனா இப்போ சீரியஸ் டிஸ்கஷன் இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டு அவன் சாங்டலாய் ரூமுக்கு போய் சேர்ந்தான். என்னை தேடுனியான்னு கேட்டவனுக்கு சாங்டலாய் ஸ்ட்ரைட்டா பிரெட்னு கேட்டதுண்டான்னு கேட்டான். சஞ்சு உடனே இல்ல அதென்னன்னு கேட்டான். அப்போ சாங்டலாய் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சான். அது ஸ்கொயர் மாதிரி இருக்கும், இல்ல ரவுண்டாவும் இருக்கும், ஃப்ளவர் ஃபெர்மெண்ட் பண்ணி சால்ட் சேர்த்து அவன்ல பேக் பண்ணுவாங்கன்னு ஒரு டிராயிங் கூட காட்டினான். அதை பார்த்த சஞ்சு, இது கேக் மாதிரி தான் இருக்குன்னு சொன்னான். சாங்டலாய் உடனே, இது கேக் இல்லடா, அதை விட பெரியதும் சாஃப்டாவும் இருக்கும்னு சொன்னான். சஞ்சு மறுபடியும், அப்போ ஸ்டீம்டு கேக் மாதிரியான்னு கேட்டான். சாங்டலாய் சிரிச்சு, அதை விட பெரியதுன்னு சொல்ல சஞ்சு உடனே அட்மிட் பண்ணிட்டான், நீங்க ரொம்ப நாலேஜபிள், நான் இதை பற்றி கேள்வியே கேட்கலன்னு. அப்புறம் சாங்டலாய் சொன்னா, முதல்ல அவன் பில்டு பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபெர்மெண்டட் வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணி பிரெட் தயாரிக்கணும்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சான். பிரெட்டோட மெயின் கீ அவன்தான்னு சொல்லி கிச்சனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு போனான். அங்க போய், இது ஸ்டீம்டு கேக் மாதிரி ஈஸி இல்ல, பிரெட் மேக் பண்றது கொஞ்சம் ஸ்கில் தேவைன்னு சொல்லி ரெசிபி நினைவுக்கு வர போராடினா. சில தடவை பிரெட் பர்ன் ஆயிடுச்சு, சில தடவை குக் ஆகாம இருந்தது. ஆனா பல ட்ரைக்கு பிறகு ஃபைனலி ப்ராப்பரா குக்கான ஃபர்ஸ்ட் பேட்ச் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. அதை பார்த்த சாங்டலாய் லியூஜிஹானுக்கு இதை ஹனி சேர்த்து ட்ரை பண்ணுன்னு சொன்னான். லியூஜிஹான் ஒரு பைட் எடுத்ததும் முகம் பிரைட் ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னு எக்ஸைட்டடா சொன்னான். சாங்டலாய் சிரிச்சு, இது நெக்ஸ்ட் லெவல், இனிமே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட் பிளானையும் யோசிக்க ஆரம்பிச்சான். அந்த நாளே முழு டோட் வில்லேஜும் இந்த புதிய ஃபுட் பிரெட்டை டேஸ்ட் பண்ணுச்சு. அதோட யுனிக் டேஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. எஸ்பெஷலி கிட்ஸுக்கு அது சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதே சமயம் லிட்டி சிட்டில சூயிங் டென்ஷனா ஒருத்தனிடம் கேட்டா, பீப்புள் ஹையர் பண்ண முடியாதா, சேலரி ப்ராப்ளம் இல்லையேன்னு. அந்த ஆள் சோகமா, இப்போ சேலரி மேட்டர் இல்ல, யாரும் உங்க ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்ய விரும்பல, நான் கூட முடியாது, என் அம்மா வயசாகிட்டாங்க, நானும் சிக்னு சொல்லிட்டான். சூயிங் அதை கேட்டதும் கலங்கிட்டா. மேனேஜர்,
நீயும் போறியா? ப்ராப்ளம் இருந்தா சொல்லு, நான் சால்வ் பண்றேன்னு கேட்டா. ஆனா அவன், நான் உங்களை விட்டு போறது ரிக்ரெட் தான், ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டான். சூயிங் மனசு கஷ்டப்பட்டாலும், நீங்க ஃபேமிலி மாதிரி தான், போணும் நினைச்சா நான் தடுக்க மாட்டேன், சேலரி வாங்கிக்கிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பினான். அந்த மேனேஜர் போயிட்டதும் விண்டோல இருந்து லியாட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஸ்மிர்கா. சூயிங் அப்போ ரியலைஸ் பண்ணினா, என்ன சூ ஃபேமிலியில இருந்து வெளியே தள்ளி இந்த பழைய ரெஸ்டாரண்ட் கொடுத்தது மட்டும் இல்ல, இப்போ இதையும் டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு. ஜோடாய் கேட்டா, மார்க்கெட் போய் புதிய ஒர்க்கர்ஸை ட்ரை பண்ணலாமான்னு. சூயிங் உடனே வேணா, யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னா. இருவரும் என்ன பண்ணலாம்னு கன்ஃபியூஸா இருந்த நேரத்துல சடன்லி சஞ்சு வந்து நின்னு, நீங்க தான் சூயிங்கான்னு கேட்டான். அவள் ஆச்சரியமா, ஆமாம், நீங்க யார்னு கேட்டா. சஞ்சு சிரிச்சு, நாங்க வந்தாச்சு, வெளியில வான்னு அவனோட கம்பேனியனை கூப்பிட்டு நான் சஞ்சுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணான். கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் பண்ணின சூயிங் உடனே அந்த சிஸ்டரின் லான்னு அழைக்காதீங்கன்னு வெக்கப்பட்டு சொன்னான். சஞ்சு சிரிச்சு, எதுவா இருந்தாலும் உங்களுக்கு எது வேணும் இருந்தா சொல்லுங்கன்னு கான்ஃபிடென்ட்டா சொன்னான். அதை கேட்ட சூயிங் ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டு நாணத்தோட நின்றா. ஆனா உள்ளுக்குள் சிச்சுவேஷன் ஸ்லோவா மாறப்போகிறது என்பதற்கான ஒரு ஸ்மால் ஹோப் அவளுக்கு வந்திருந்தது. சூயிங் அந்த மெசஞ்சர் பிஜனை பிடிச்சு அதோட லெட்டரை எடுத்தா. சாங்தலை என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்திருக்கான்னு அவ கியூரியஸா ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சா. ஆனா படிச்ச உடனே அவளோட கண்கள் பெரியதாக ஓபன் ஆயிடுச்சு. அவருக்கே புரியல, இவன் என்ன பண்றான்? எமர்ஜென்சி வந்தா யூஸ் பண்ற கேரியர் பிஜன்ல இப்படி கான்டாக்ட் பண்றானே. ஆனா லெட்டர்ல 3 வேர்டு மட்டும்தானா? டோட்டல் கன்ஃபியூஷன். இவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றான்? நான் எஸ் சொல்லணுமா? மனசுக்குள்ள யோசிச்சா. அதுக்குள்ள ஜோடாய் வந்து சாங்தலை இன்னொரு லெட்டர் அனுப்பியிருக்கான்னு சொன்னான். ஜோடாய் கியூரியஸா என்ன எழுதியிருக்கான்னு கேட்டா, சூயிங் இன்னும் ஓபன் பண்ணல, தெரியலன்னு சொன்னான். அவளோட மைண்டு ஃபுல்லா கன்ஃபியூஷன். ஏன்னா அந்த நெக்ஸ்ட் லெட்டர்ல ஒரே ஒரு வேர்டு தான் இருந்தது. இன்னொரு பிஜன் வந்தது. அதுல நீ பாத் எடுத்தாயான்னு கேள்வி. இத பார்த்து சூயிங் சின்ன சத்தமா, இது என்னடா நடக்குது? இவனை மேனேஜ் பண்ணணும்னா ஜோடாயே போய் டோடு வில்லேஜ்ல பிஜன் வளர்க்கணும் போலன்னு மட்டர் பண்ணினான். மீன்வைல் அவ ரெஸ்டாரண்ட் முன்னாடி கிரவுடு கூட்டம் அதிகமா இருந்தது. இங்க ஏதாவது ஃப்ரீ மணி கொடுக்கறாங்களான்னு சிலர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தன், நீங்க தெரியாதா, ஹடி ஃபிஷ் ரெஸ்டாரண்ட் நேத்து தான் ஓபன் ஆயிருக்கு, ஆல்ரெடி ஃபுல் கிரவுடு, இப்பவே போனாதான் சீட் கிடைக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணினான். கஸ்டமர்ஸ் எல்லாரும் சூப்பர் ஹாப்பி மூட்ல இருந்தாங்க. சஞ்சு ஸ்டாஃபு கிட்ட, ரஷ் பண்ணாதீங்க, பொலைட்டா சர்வ் பண்ணுங்க, ஹாட் பாட் சூடா இருக்கு, கேர்ஃபுல்லா கொண்டு போங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான். அந்த நேரம் ஜோடாய் ஃப்ரெஷ்ஷா சர்வ் பண்ணும்போது தவறி ஆல்மோஸ்ட் விழுந்துட்டா. சஞ்சு உடனே, இப்பதான் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லினேன்னு டென்ஷனா கத்தினா. மீன்வைல் லியாட்டு சைட்ல சீன் வேற மாதிரி. அவ ரெஸ்டாரண்ட் எம்டி ஆகிடுச்சு, பிஸ்னஸ் டவுனு. அதுக்கு ஆப்போசிட் சைட்ல சூயிங் ரெஸ்டாரண்ட் ஃபுல் பூம். லியாட்டு அவ சிஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா. அவ காமா, அந்த பழைய ஷாபி ஷாப் எவ்வளவு நாளா எம்டி இருந்தது, சூயிங் கையில போனதும் சடனா பிஸ்னஸ் பூம் ஆகுது, அவ தாவோ ஜூகாங் ரீஇன்கார்னேஷன் போல இருக்கான்னு சர்க்காஸ்டிக்கா சொன்னா. லியாட்டு ஃப்ரஸ்ட்ரேட்டடா, அவங்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட கியூல நிக்கணும், ஆனா மக்கள் வெயிட் பண்ணுவாங்க, நம்மிடம் வரமாட்டாங்கன்னு சொன்னா. அவ சிஸ்டர் நேரா இன்சல்ட் பண்ணி, நீ யூஸ்லெஸ், உன் பிஸ்னஸையே பூம் பண்ண முடியல, மத்தவங்க பிஸ்னஸையும் ஸ்பாயில் பண்ண முடியலன்னு பிளண்டா சொன்னா. பிறகு அவ ஒரு டேஞ்சரஸ் ஐடியா சொன்னா. டம்மாவை காண்டாக்ட் பண்ணு, டெவில ஹேண்டில் பண்றது ரிஸ்கி ஆனாலும் அவன் வேலை சரியா பண்ணுவான், அவனுக்கு மணி கொடுத்தா போதும். லியாட்டு ஆல்ரெடி ஸ்வெட் ஆகிட்டு அவனை இன்வால்வ் பண்ணணுமான்னு டவுட் கேட்டாலும் அவ ப்ரொஃபஷனலுக்கு ப்ரொஃபஷனல் வேலை தான், அவ மணி தான் பார்க்கறான்னு கன்வின்ஸ் பண்ணினான். அந்த நாள் லேட்டர் லியாட்டு ஒரு பெரிய கேட் முன்னாடி போய் நாக் பண்ணான். உள்ள இருந்த ஒரு ஸ்கேரி லுக் காய் என்ன வேணும்னு கேட்டான். லியாட்டு, நான் டம்மாவை பார்க்கணும்னு சொன்னான். அவனை உள்ள அனுப்புனாங்க. யார்ட்ல போகும்போது சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 நாள்ல யூ சைட்ல இருந்து ஃப்ரெண்டு வரான், அவனை ஹைட் பண்ணணும், சீல குட்ஸை ராப் பண்ணி கொண்டு வரான்னு. அந்த இடம் இட்செல்ஃப் டேஞ்சரஸ் வைப். எல்லாரும் லியாட்டுவை சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ட்ரீ கீழே ஒரு ரெட் ஹேர் கொண்ட டம்மா சும்மா கூலா உட்கார்ந்திருந்தான். லியாட்டு அவன் கிஃப்டை ஓபன் பண்ணி காட்டினான். கோல்டு நிறைய இருந்தது. அதை பார்த்ததும் டம்மாவ் கேங் ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சாங்க. டம்மாவ் சைலண்டா ஸ்டேர் பண்ணிட்டு ஒரு கை கிட்ட, இந்த வேலையை ஹேண்டில் பண்ணுன்னு ஆர்டர் கொடுத்தான். அந்த கை டன்னு கான்ஃபிடென்ட்டா சொல்லி, பாருங்க பாஸ், நான் எப்படி ஃபினிஷ் பண்றேன்னு ஸ்மர்க் பண்ணினான்.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாவோட கேங் சூயிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்க. பிசினஸ் சூப்பரா இருக்கு போல, போய் டேஸ்ட் பண்ணலாமேன்னு பேசிக்கிட்டே உள்ள போனாங்க. ஒருத்தன் எப்படி ரூமர்ஸ் போலவே ஃபுட் டேஸ்டியா இருக்குமான்னு கேட்டான். பா சிரிச்சிட்டு, நாம உலகம் முழுக்க டிராவல் பண்ணி டிராகன் லிவர், ஃபீனிக்ஸ் மேரோ கூட டேஸ்ட் பண்ணிட்டோம், இன்னும் என்ன ட்ரை பண்ணலன்னு ஆட்டிடியூட் காட்டினான். அவசரம் இல்ல, முதல்ல சாப்பிடலாம், அப்புறம் வேலை பார்க்கலாம்னு சொன்னான். அவங்க எல்லாம் ஹெவியா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. பிளேட்ஸ் குவிஞ்சு கிடந்தது. முடிச்சதும் பா சொன்னா, சரி இப்ப பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு. உடனே ஒரு டெட் ரேட்டை எடுத்து ஃபுட்ல போட்டு, இதான் சூப் இவ்ளோ டேஸ்டி, ரேட் மீட்ல பாயில் பண்ணிருக்காங்கன்னு கத்தினா. கிரவுடு முழுக்க ஷாக்ல திரும்பி பார்த்தது. அப்போ லியூஜா காமா, இந்த ட்ரிக் ரொம்ப பழையது, உங்களுக்கு கண்ணு சரியா வேலை செய்யல போல, ஃபுட் முடிச்ச பிறகு ரேட் சாப்பிட்ட மாதிரி ஆக்ட் பண்றீங்கன்னு சொன்னா. பா கவுண்டர் பண்ணி, எனக்கு சைல்ட்ஹுட்ல இருந்தே ஐசைட் வீக், ஆல்ரெடி ஹாஃப் ரேட் சாப்பிட்டுட்டேன்னு சொன்னா. அதுக்கு லியோ, அந்த ரேட் அன்டச்டா இருக்கேன்னு சொன்னா. பா ரேட்டை எடுத்துக்கிட்டு, நான் சொன்னா ஹாஃப் ஃபினிஷ்ட் தான், சேலஞ்ச் பண்ணுவீங்களான்னு த்ரெட்டன் பண்ணா. உடனே லியோ, லோய் அவங்கள ராஸ்கல்ஸ்னு திட்டினாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸ், டோர்ஸ் க்ளோஸ் பண்ணுங்க, வெப்பன்ஸ் ரெடின்னு கத்துச்சு. உடனே பல பேர் எழுந்து வெப்பன்ஸ் எடுத்தாங்க. சிச்சுவேஷன் சீரியஸா ஆகிடுச்சு. பா அவங்க கேங் எல்லாரும் ஸ்வெட்டிங்கா, நாங்க தவறா பேசிட்டோம், அடிச்சு கொல்லணும்னா கொல்லுங்க, பரியல் வேணாம், நாங்க டிசர்வ் பண்ணுவோம், ஆனா உயிரோட விட்டா ஒவ்வொரு பஞ்சுக்கும் சில்வர் காம்பன்சேட் பண்ணணும்னு ப்ளீடிங் மோட்ல. இன்னொருத்தன் ப்ளீஸ் அடிக்காதீங்கன்னு பெக்கிங்ல. லியோஜா சூயிங் கிட்ட இவங்கள என்ன பண்ணலாம்னு கேட்டான். சூயிங் காமா, நம்ம கடை இப்பதான் ஓபன் ஆயிருக்கு, கெஸ்ட்ஸ்க்கு ஹார்ம் பண்ணக்கூடாது, வயலன்ஸ் வேண்டாம்னு சொன்னான். உடனே பா கேங் ஓடி போயிட்டு 3 நாள்ல கடையை க்ளோஸ் பண்ணி லாய் சிட்டியை விட்டு போங்க, இல்லனா கான்சிக்வன்சஸ்னு த்ரெட் போட்டுட்டு போயிட்டாங்க. ஜோடை மற்றவர்கள் எல்லாரும் ஸ்பீச்லெஸ். ஒருத்தன் கோபமா, யாரு வந்து சேலஞ்ச் பண்றாங்கன்னு பாப்போம்னு சொன்னான். மீன்வைல் லியாட்டு சைட்ல அவ எம்ப்ளாயி வந்து, மேன்யூர் கார்ட் வந்து சூயிங் ரெஸ்டாரண்ட் முன்னாடி பிளாக் பண்ணிருக்கு, ஆக்சுவலி நம்ம என்ட்ரன்ஸையும் பிளாக் ஆயிருச்சு, கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்கன்னு சொன்னான். ஆனா லியாட்டு கூலா, அவங்க பேங்க்ரப்ட் ஆயிட்டு போனதும் நமக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னான். ஆனா சில நாள்ல அந்த கல்பிரிட்ஸ் பிடிக்கப்படுறாங்க, நல்லா அடிச்சாங்க. ஜோடை எக்ஸைட்டடா, பெரிய தீவ்ஸ் எல்லாம் இப்படிதான் ஸ்மால் ஒன்ஸோட கனெக்ட் ஆகுறாங்க, போய் மெயின் கல்பிரிட்ட ஃபேஸ் பண்ணலாம்னு சொன்னான். மீன்வைல் டோட் வில்லேஜ்ல லியோஜி வந்து சாங்தாலை கிட்ட ரிப்போர்ட் பண்ணான். டூமா ரொம்ப ஓவர், 3 நாள்ல ஷாப் க்ளோஸ் பண்ணலனா பில்டிங்கே டெஸ்ட்ராய் பண்ணுவான்னு த்ரெட்டன் பண்ணிருக்கான். நாங்க அவனை பயப்பட மாட்டோம், ஆனா உன் பிசினஸ் பாவிக்காதேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னான். அப்போ ஜுஷின்ஜி சீரியஸா, நீங்க டூமாவை குறைச்சு நினைக்காதீங்க, அவன் வார்டினரி இல்லைன்னு சொன்னான். சாங்தாலை, என்ன சொல்றன்னு கேட்டா. ஜுஷின்ஜி எக்ஸ்பிளைன் பண்ணா, ஒரு தடவை குடிச்சு பேர் ஹேண்ட்ஸ்ல டைகரை அடிச்சு கொன்னவன், அவனுக்கு சிட்டில டசன் வில்லன்ஸ் ஃபாலோவர்ஸ், எப்பவாவது ஃப்ரீனா மார்ஷல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னான். சாங்தாலை, அதான் டூமான்னு பேரு, டைகரை பேர் ஹேண்ட்ஸ்ல அடிச்சான்னு ஜோக் போட்டான். ஜுஷின்ஜி தொடர்ந்து, அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப பெருசு, எல்லாரும் அவனோட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுவாங்க, லைட் டவுன்ல கவர்மெண்ட் கூட அவனை டச் பண்ண மாட்டாங்க, அவனோட ஃப்ரெண்டானவங்க சேஃப், பேண்டிட்ஸ் கூட அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னான். அப்போ லியோஜியான் வைன் குடிச்சிட்டு, இது நல்லா இருக்கேன்னு என்ஜாய் பண்ணான். சாங்தாலை, இவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்தா அவனை மனசு சேஞ்ச் பண்ண முடியாதான்னு கேட்டான். ஜுஷன்ஜி கான்ஃபிடென்ட்டா ஈஸிதான்னு சொன்னான். லியோஜியான் எக்ஸ்பிளைன் பண்ணா, காஃபெய்ஹூக்கும் டூமாக்கும் ஸ்ட்ராங் பாண்ட், பிரதர்ஸ் மாதிரி. காஃபெய்ஹூ டவுன் வரும்போதெல்லாம் டூமா பர்சனலா வெல்கம் பண்ணுவான், அவன் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி மீட் பண்ணினா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்னு சொன்னான். உடனே சாங்தாலை ஆர்டர் போட்டான், காஃபெய்ஹூ ஃபோர்ட்ரஸ்க்கு போய் ஹெல்ப் கேளுன்னு. இதுக்குள்ள லியோஷியா ஒரு சிப் வைன் குடிச்சதும் ட்ரங்க் ஆகி தூங்கி போயிட்டா. சாங்தாலை மைண்ட்ல மட்டும் டவுட், லியோஜியான் ஏன் சீக்ரெட்டா இந்த ஃப்ரெஷ் வைனை குடிச்சிட்டு இருந்தான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. லேட்டர் டைகர் வில்லேஜ்ல ஜூஷின்ஜி காஃபே கிட்ட ஹெல்ப் கேட்டான், டம்மாவ் காரணமா பிரச்சனைன்னு. காஃபே சொன்னான், சாங்தலாய் லவ் ஹாங்கர் ராப் பண்ணி குவின் மவுண்டனுக்கு ஹானர் கொடுத்தான், இப்ப ஹெல்ப் பண்றது ரிட்டர்ன் ஃபேவர்னு. அவ செகண்ட் பிரதரையும் அனுப்பினான். நெக்ஸ்ட் டே லை சிட்டி கேட்ல கின்மான் கேட்டான், டம்மாவோட ரிலேஷன்ஷிப் ஓகே தானே? செகண்ட் பிரதர் கான்ஃபிடென்ட்டா மெசேஜ் போதும்னு சொன்னான். டம்மாவ் மென் கிட்ட காஃபே பாவ் வந்திருக்கான்னு சொல்ல சொன்னாங்க, ஆனா பாஸ் ரெஸ்ட்ல இருக்காருன்னு வெயிட் சொல்லிட்டாங்க. சில பேர் டீஸ் பண்ணாங்க, ஃப்ளவர் வைன் குடிக்க வந்தியா, உன் ஹெட்டுக்கு 120 சில்வர் பிரைஸ் இருக்கு, கேர்ஃபுல்னு. காஃபே பாவ் இரிட்டேட்டா, நான்சென்ஸ் பேசாதீங்க, டம்மாவ்
எங்கன்னு கேட்டான். அவர்கள் ட்ரங்க் ஆயி தூங்குறாருன்னு சொன்னாங்க. அப்ப அவர்கள் ஜூ ஷென்சி கின்மான பார்த்து டவுட் கேட்டாங்க. நீங்க யாரு? காஃபி பாவ் இன்ட்ரடியூஸ் பண்ணினா. டோட் வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு. ஒருத்தர் ரெக்கக்னைஸ் பண்ணினா. ஜேட் ஃபேஸ்டு ஸ்காலர் ஜூ ஷென்சி, ரீசெண்ட் பேட்டில்ஸ் மைண்ட் மாஸ்டர்னு. இன்னொருத்தன் டவுட், ரியலா ஃபேக்கான்னு. அவர்கள் டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. டோட் வில்லேஜ் ஸ்ட்ராங்கா, ஜூ ஷென்சி கூலா, எளிதா சொல்ல முடியாதுன்னு சொன்னா. அவர்கள் ப்ரொவோக் பண்ண அவன் ஷார்ப்பா, எங்களுக்கு வரி என்னன்னா கில் பண்ண பீப்புள் குறைவுதான்னு சொன்னான். அதுக்கே சைலன்ஸ். ஃபைனலி டம்மா முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கின்மேன் புத்தா ஸ்டாச்சு கிஃப்ட் கொடுத்தாரு, ஃப்ரெண்ட்ஷிப்காகன்னு. டம்மாவ் ரிஜெக்ட் பண்ணினா. நான் புத்தா வர்ஷிப் பண்ண மாட்டேன், இது எதுக்கு? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிளென்டி, டாக்ஸ் டைகர்ஸ் சேம் பாத் வில்லன்னு இன்சல்ட் பண்ணினா. காஃபேபாவ் ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ண ஜூ ஷென்ஜி காமா ஹேண்டில் பண்ணினா. பாத் வேற ஆனாலும் ஒரு நாள் மீட் பண்ணலாம், அப்பதான் யார் டாக் யார் டைகர்னு தெரியும்னு கவுண்டர் கொடுத்தான். டம் ஹவுஸ் மர்க் பண்ணி ஒரு ஹெவி மெட்டல் ஆப்ஜெக்ட த்ரோ பண்ணினா. கின்மான் அதை கேட்ச் பண்ணினா. ஆனா ஃபோர்ஸா பின்னாடி தள்ளப்பட்டது. ஜூ ஷென்ஜி காமா, ஹெவி ஐட்டம் எடுத்துக்கிட்டு டிராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ண சொன்னாரு. கின்மான் த்ரோ பண்ணினாரு. டம்மாவ் ஈஸியா கேட்ச் பண்ணினாரு. சேஃப் ஜர்னின்னு சர்க்காஸ்டிக்கா அனுப்பினாரு. வெளியே வந்ததும் காஃபேபாவ் ஃப்ரஸ்ட்ரேஷனா இந்த டம்மாவ் ஓவர் ஆரகன்ஸ்னு சொன்னான். அவன் ஜூ ஷென்ஜியையும் பிரேஸ் பண்ணினா. ஸ்கில்ஸ் டீசென்ட்னு. ஜூ ஷென்ஜி ஹம்பிளா ரியாக்ட் பண்ணினாரு. கின்மான் ஆர்ம் பெயின் பற்றி சொன்னாரு. கேர்லெஸ்ஸா இன்ஜர் ஆயிடுச்சுன்னு. டோட் வில்லேஜ் திரும்பியதும் சாங் தலாய் கேட்டான், டம்மாவ் ஸ்ட்ரெங்த் எப்படி? கின்மான் சீரியஸா, என்ன லெவலுக்கு ஈக்குவல், டைகர் ஃபைட் ட்ரூதான்னு சொன்னாரு. ஜூ ஷென்சி ஆட் பண்ணினாரு. கின்மான் இல்லனா எஸ்கேப் முடியாது, டம்மாவ் நம்ம சீரியஸா எடுத்துக்கவே இல்லன்னு. அவன் இன்சல்ட் ரிப்பீட் பண்ணினா. நாம டாகு, அவன் டைகர்னு. ஹுவாங்ஸ் வென்வான் அட்வைஸ் கொடுத்தாரு. இப்ப ரிவெஞ்ச் வேண்டாம், ரைட் டைம் வெயிட் பண்ணலாம்னு. ஆனா சாங் தலாய் இரிட்டேட்டா, நாம ஜென்டில்மென் மாதிரி பிஹேவ் பண்றோம், அவன் ஓவர் ஆகுறான், பீட் பண்ணணும்னு. ஹாங்ஸ் வென்வான் கன்சர்ன்டா, கரண்ட் ஸ்ட்ரென்த் போதாது அன்லெஸ் பிளான் இருக்குன்னு. அதுக்கே சாங் தலாய் கான்ஃபிடென்ட்டா, ப்ரிப்பேர் பண்ணுங்க, நான் பர்சனலா டவுன் போறேன்னு. அதுக்கப்புறம் கேபாவோ ஃபுல் இரிட்டேஷனா கேஃபை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சான். நாம டைரக்டா போயிருந்தா டம்மாவ் நம்ம ரெஸ்பெக்டா ட்ரீட் பண்ணிருப்பான். இப்ப என்ன, குப்பை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டான். இப்போ அவன் நம்ம ஃப்ரெண்டா கூட பார்க்க மாட்டான், முன்னாடி மாதிரி இல்லன்னு அவன் தொடர்ந்து ரேண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கே கேஃபை சின்னதாக கோபத்துல, அடி போடா, கவர்ட் மாதிரி முணுமுணுக்காதன்னு கட் பண்ணிட்டான். அப்புறம் கேஃபை சைட்ல இருந்த ஒரு லாக்கி சொன்னா, டம்மாவ் இப்படி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கு காரணம் டோட் வில்லேஜ் தான், அவங்க ரெப்யூட்டேஷன் சின்னது கிடையாதுன்னு. அதுக்கப்புறம் கேஃபை பாவோவிடம் கேட்டான், டோட் வில்லேஜ் பத்தி உன் ஒப்பீனியன் என்ன? கேபாவோ ஸ்ட்ரெயிட்டா சொன்னான், சாங் டலாய் டெம்பர் தெரியும், டெஃபினட்டா ஃபைட் தான் நடக்கும்னு. கேஃபை சிரிச்சுக்கிட்டு, அவன் என்ன வச்சு டம்மாவோ ஃபைட் பண்ணுவான், டம்மாவ் ஸ்கில் நமக்கு தெரியும் நீ யோசிச்சான். அப்ப அந்த சேம் கை ஒரு டேஞ்சரஸ் ஐடியா கொடுத்தான். இது நல்ல சான்ஸ், டம்மாவை யூஸ் பண்ணி டோட் வில்லேஜை டவுன் பண்ணலாம், அவங்க லூஸ் ஆயிட்டா அப்புறம் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நமக்கு கிளியர் ஆகும். மீன்வைல் டோட் வில்லேஜ்ல கின் மேன் கேட்டான், நீயே உண்மையாவே லை சிட்டிக்கு என்னோட வரப்போறியா? சாங் த லை காமா சொன்னா, நான் ஆல்ரெடி டம்மாவை மீட் பண்ணிட்டேன், மீண்டும் ஃபேஸ் காட்டுறது சேஃப் இல்லன்னு. கின் மேன் ரிமைண்ட் பண்ணினா, டவுன் கேட்ல உன் வாண்டட் போஸ்டர்ஸ் இன்னும் இருக்குது. அதுக்கே சாங் த லை பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணினா, நம்மோட பீப்புள்ல பவுண்டி இல்லாதவங்க, ஃபைட் ஸ்கில் இருக்கிறவங்க செலக்ட் பண்ணுவோம், அதோட கோவர்ட்டா லை சிட்டி உள்ள போகணும், ஒரு ஐடியா இருக்குன்னு. உடனே கின்மேனுக்கு கார்பெண்டர்ஸை ஃபைண்ட் பண்ணுன்னு சொன்னான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் பிளான் கேட்டு எல்லாரும் ஷாக்கா மவுத் ஓப்பனா இருந்தாங்க. ஒருத்தன் கூட இது சரியில்லை, டோட் வில்லேஜ்க்கு பேட் ஓமன் ஆகிடும்னு கத்தினான். சாங் தலாய் ஜூ ஷென்ஜி கிட்ட கேள்வி கேட்டான், நம்ம பிளான்ல என்ன தவறு, இந்த ஃபியூடல் சூப்பர்ஸ்டிஷன் பிரேக் பண்ணணுமேன்னு. ஆனா ஜூ ஷென்ஜி லியூஜி இருவரும் கன்சர்னா அவனை சைடு கழிச்சு பேசினாங்க. சில நேரத்துக்கு அப்புறம் லை சிட்டி கேட் முன்னாடி ஒரு கேரேஜ் வந்து நின்னது. கார்ட்ஸ் ஸ்டாப் பண்ணி என்ன வேலைன்னு கேட்டாங்க. அந்த குரூப்ல ஒருத்தன் சேட் டோன்ல, எங்க தாத்தா வெளியே இறந்துட்டார், பாடிய கொண்டு வந்து போன்ஸ் பெரி பண்ணணும்னு சொன்னான். ஆனா காட் டவுட்டா, இப்ப பேண்டிட்ஸ் ரோம் பண்ற நேரம், நீங்க ஸ்னீக் பண்ண வரவங்களான்னு கேட்டான். காஃபினை ஓபன் பண்ணுங்க, செக் பண்ணணும்னு இன்சிஸ்ட் பண்ணினான். அந்த சிச்சுவேஷன்ல ஹுவாங் செனுவான் ஸ்மார்ட்டா பிரைப் பண்ணி கொடுத்து டெட் பாடியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மேனேஜ் பண்ணினான். கார்ட்ஸ் மணியை ஆக்செப்ட் பண்ணி, சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அலோவ் பண்ணிட்டாங்க. உள்ள போனதும் அவர்கள் ஸ்ட்ரெயிட்டா சூயிங் ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்ட் வந்தாங்க. காஃபினை உள்ளே எடுத்துட்டு போங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஆர்டர் பண்ணினாங்க. சோடா இத பார்த்து கன்ஃபியூஸா, நீங்க வெளியே போங்கன்னு சொன்னா.
அடுத்த செகண்ட் அந்த காஃபின் ஷேக் ஆக ஆரம்பிச்சுது. ஒரு கை வெளியே வந்துச்சு. அத பார்த்ததும் சூயிங் சோடா இருவரும் பயந்துட்டு ஒருத்தரை ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ சடன்லி சாங் தலை காஃபின் கவரை தள்ளி வெளியே எழுந்து நின்னான். உடம்பெல்லாம் ஸ்டிக்கியா இருந்தது. அதனால ட்ரெஸ்ஸை தொடச்சிக்கிட்டு வெளியே வந்தான். கேஷுவலா லாங் டைம் நோ சீன்னு கிரீட் பண்ணினான். சூயிங் ஃபுல் ஷாக்ல நீங்க என்ன பண்றன்னு கேட்டா. சாங் சீரியஸா சொன்னா, உனக்கு ப்ராப்ளம் வந்தா டேஞ்சரஸ் இடம்னாலும் நான் வராம இருக்க மாட்டேன்னு. சூயிங் ஹாஃப் ஸ்கோல் டோன்ல சொன்னா, உயிரோட இருக்கிறவங்க காஃபின்ல படுத்தா பேட் லக் வரும்னு. ஆனா சாங் இக்னோர் பண்ணிட்டு தனது மென்னுக்கு, இந்த காஃபினை கோர்ட்யார்ட்ல வைக்காதீங்க, பேட் லக்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணிய வைனை கொண்டு வான்னு ஆர்டர் கொடுத்தான். மீன்வைல் சூயிங் ஸ்லைட்டா ப்ளஷ் பண்ணி உள்ளுக்குள்ள யோசிச்சா, லியூ ஜியான் அந்த நோட் பத்தி கேட்கணும், ஆனா அவன் முன்னாடி பேசவே முடியல. என்னாச்சு எனக்கேன்னு கன்ஃபியூஸ்ட் ஃபீல். அவளோட கண்கள் பெரியா திறந்து போச்சு. ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிளாட்டர்ட் ஃபீலிங். அப்போ அவ சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணினா, மேன்யூர் வெஹிக்கிள் வச்சு என் ரெஸ்டாரண்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. எதுவும் செய்ய முடியல. சில பேரை பிடிச்சாலும் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் பெருசா எடுத்துக்கல. சில நாளா விட்டுட்டேன். ரைட் டைம் வந்தா ஓல்ட் டெட் நியூ டெட் எல்லாம் செட்டில் பண்ணுவேன்னு. அப்ப அவ சாங் தலாய பார்த்து கேட்டா, நீ கொண்டு வந்த இந்த ஃபியூ பீப்புளை வச்சு டம்மாம டிஃபீட் பண்ண முடியுமான்னு. சாங் கான்ஃபிடென்ட்டா, வரி பண்ண வேண்டாம், சாலிட் பிளான் இருக்குன்னு ரீஅஷ்யூர் பண்ணினா. ஆனா இன்னும் அந்த ஃபிளாட்டர்ட் ஃபீலிங்ல இருந்த சூயிங் சடனா திரும்பி அவனை இக்னோர் பண்ணிட்டா. சாங் கன்ஃபியூஸா அவளை பார்த்து, இவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். டுமாவோ வீடு ஃபுல்லா பார்ட்டி மூட்ல இருந்தது. அவன் ஒரு பெரிய ஜார்ல இருந்த மதுவை ஸ்ட்ரெயிட்டா குடிச்சிட்டான். அத பார்த்து அவன் மென் எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. அவனோட ட்ரிங்கிங் கெப்பாசிட்டி வேற லெவல். அங்க இருந்து ஒருத்தன் சொன்னா, டுமாவை ஒரு போல் வைன் குடிச்சா அவன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், 2 போல் குடிச்சா டபுள் ஆகும், முழுக்க ட்ரங்க் ஆனாதான் அவன் ஃபுல் பவர் வருவான்னு. இன்னொருத்தன் ஆட் பண்ணா, அந்த காலத்துல டைகர் ஃபைட் பண்ணும்போது கூட நல்ல வைன் இருந்ததுனாலதான் அவ்ளோ என்ஜாய் பண்ணான்னு. அப்போ ஒரு மர்ச்சன்ட் வெளியில இருந்து கத்தினான், வைன் விக்கிறேன்னு. டுமாவை கொஞ்சம் இரிட்டேஷனா, யாருடா இது நம்ம ஃபன்னை டிஸ்டர்ப் பண்றதுன்னு கேட்டான். உடனே பா வெளியே போய் பாக்குறேன்னு எழுந்தான். வெளியே போன பா அந்த மர்ச்சன்ட் ஹுவாங் செனுவான் வைன் விற்கிறத பார்த்தான். சில கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, உன் வைன் ரொம்ப காஸ்ட்லின்னு. அதுக்கே ஹுவாங் செனுவான் காமா சொன்னா, நாம டீல் கிளியரா ஃபிக்ஸ் பண்ணோம். ஒரு போல் $100, ஆனா யாராவது 10 போல் கண்டினியூஸா குடிச்சிட்டா ஃப்ரீ, நீங்க முடியலனா பே பண்ணணும்னு. அதுக்கே ஒரு ஆங்கிரி ஃபெலோ சண்டை போட ஆரம்பிச்சான். நான் சிட்டில ரெஸ்டாரண்ட்ல கூட பணம் கொடுக்க மாட்டேன், உன் ஒரு போல் வைனுக்கு ஏன் பணம் கொடுக்கணும்னு த்ரெட்டன் பண்ணான். ஹுவாங் செனுவான் இன்னும் காமா, ரீசனா பேசுங்க, குடிச்சதுக்கு பே பண்ணுங்கன்னு சொன்னான். அந்த ஃபெலோ கொதிச்சு, இன்னும் பேசினா அடிச்சு கொன்னுடுவேன்னு மிரட்டினான். அதுக்குள்ள பா அவன் காலர் பிடிச்சு, நேர்மையானவன் இருந்தா தப்பா பண்ணினா ஒத்துக்கணும், 10 போல் குடி, முடியலன்னா பணம் கொடுன்னு சொன்னான். அந்த ஃபெலோ பா யாருன்னு கேட்டு, நீயே 10 போல் குடிச்சு ப்ரூவ் பண்ணு, இல்லனா நீயே வீக்குன்னு இன்சல்ட் பண்ணான். பா கோபத்துல ஹுவாங் செனுவான் கிட்ட 1 போல் குடுன்னு கேட்டான். ஹுவாங் செனுவான் ஒரு போல் போர் பண்ணி, இது என் தேங்க்ஸ் கிஃப்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோன்னு சொன்னான். அதுக்கே பா ஈகோவ்ல, நான் அஃபோர்ட் பண்ண முடியாதா, 10 போல் கூட பே பண்ணுவேன்னு சொன்னான். அவன் வைன் குடிச்சதும் அவன் ஐஸ் வைடன் ஆயிடுச்சு. இது ரொம்ப ஸ்ட்ராங்னு உள்ளுக்குள்ள நினைச்சான். ஹுவாங் செனுவான் காமா, முடியலைனா ஃபோர்ஸ் பண்ணாத, இந்த வைன் ஸ்ட்ராங்னு வார்னிங் கொடுத்தான். அங்க இருந்த மற்றவன் பாவ கிண்டல் பண்ணி, நீ வீக்னு சொன்னான். அதுக்கே பா, நான் வீக் இல்ல, நீ தான் குடிக்க முடியாதுன்னு கவுண்டர் பண்ணி, வா ஒரு ரியல் மேன் யாருன்னு காட்டுறேன், டுமாவோ இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சவால் விட்டான். ஹுவாங் செனுவான் இனிஷியலா தயக்கம் காட்டினாலும், பா பணமெல்லாம் நாங்க செட்டில் பண்ணுவோம், பயப்படாதேன்னு இன்சிஸ்ட் பண்ணான். ஹுவாங் செனுவான் என் மென் கூட வரட்டுமான்னு கேட்டான். பா வா, நான் காட்டுறேன் என்ன ரியல் மேன்னு அவனை உள்ள கூட்டிட்டு போனான். அவர்கள் டுமாவோ வீடு உள்ள வந்ததும் டுமாவோ பாவ பார்த்து, இவங்கள வெளியே அனுப்பியிருக்கலாம், ஏன் உள்ள கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டான். பா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தான். இவன் ஹுவாங் செனுவான் வைன் செல்லர், ஒரு போல் $100, ஆனா 10 போல் குடிச்சா ஃப்ரீன்னு சேலஞ்ச் வைத்திருக்கான்னு சொன்னான். டுமாவோ உடனே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்படியா, என்னடா இந்த வைன் எல்லாரையும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதுன்னு கேட்டான். அங்க இருந்த ஒருத்தன் பாவ பார்த்து, நீயே ஆல்ரெடி குடிச்சிட்டு இருக்க, இதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொன்னான். பா அதுக்கு, இது நல்ல வைன், டுமாவோ ட்ரை பண்ணணும், நான் கூட இதுல ட்ரங்க் ஆக மாட்டேன்னு பிராக் பண்ணான். அவன் மென்னெல்லாம், உன் கெப்பாசிட்டி நாங்க தெரியும், ஓவரா பேசாதேன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. அதுக்குள்ள ஒரு ஃபெலோ கியூரியாசிட்டில, நானே ட்ரை பண்றேன்னு சொல்லி ஒரு போல் முழுக்க குடிச்சான். இதுல என்ன இருக்குன்னு டிஸ்மிஸ் பண்ணான். பா சிரிச்சு, நீ 3 போல் கூட குடிக்க மாட்டேன்னு ப்ரொவோக் பண்ணான். அந்த ஃபெலோ ஈகோல இன்னொரு போல் கேட்டான். நான் ஃபுல்லா சாப்பிட்டதுனால தான் ஸ்லோவா இருக்கேன்னு எக்ஸ்கியூஸ் கொடுத்தான். 2வது போல் குடிக்கும்போது அவனால முடிக்கவே முடியல, பாதியிலே கொலாப்ஸ் ஆயிட்டு கீழே விழுந்துட்டான்.
அங்க இருந்த எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க. அடுத்து மற்றவர்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு போல் குடிச்ச உடனே டிசி, சிலர் வாமிட் பண்ணி, சிலர் ஸ்ட்ரெயிட்டா அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. எல்லாரும் ஷாக் ஆகி இந்த வைன் ரொம்ப ஸ்ட்ராங்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தன் போல் கையில இருந்ததையே கீழே போட்டுட்டான், உடைஞ்சு போச்சு. இன்னொருத்தன் வாமிட் பண்ணிக்கிட்டே இது வேற லெவல்னு மம்பிள் பண்ணான். ஒவ்வொருத்தரும் 1 by 1 டவுன் ஆகிட்டே இருந்தாங்க. ஃபைனலா அவர்கள் எல்லாரும் டுமாவோ கிட்ட ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஹுவாங் செனுவான் ஆக்ட் பண்ணிக்கிட்டு, நாங்க ஸ்மால் பிசினஸ் தான், தயவு செய்து ஸ்பேர் பண்ணுங்கன்னு சொன்னான். டுமாவோ ஈகோவ்ல, நாங்க பணம் கொடுக்க முடியாதா, ஒரு போல் ஃபில் பண்ணுன்னு சொன்னான். மேலுமா, நான் ஸ்டம்பிள் ஆயிட்டா என் ஹெட்டு உனக்குன்னு கூட சேலஞ்ச் போட்டான். ஹுவாங் செனுவான் ஒரு போல் நிரப்பி, ஸ்லோவா குடிங்க, இந்த வைன் ஸ்ட்ராங்னு மீண்டும் வார்னிங் கொடுத்தான். டுமாவோ அந்த போல குடிக்க ஆரம்பிச்சான். பா பக்கத்துல நின்னு, இவளுக்கு 1000 போல் குடிச்சாலும் எதுவும் ஆகாது, டைகரை கூட அடிச்சவன்னு ஹைப் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த மொமெண்ட்லயே டுமாவோட ஐஸ் வைடன் ஆயிடுச்சு. அவன் கூட அந்த வைன் ஸ்ட்ரென்த்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். டென்ஷன் ஸ்லோவா பில்ட் ஆக ஆரம்பிச்சுது. டுமா ஒரு டீப்பா மூச்சு விட்டுட்டு, இந்த வைன் செம்மா இருக்கு அப்படின்னு மந்தமா சொன்னான். அது கேட்ட பா உடனே, இன்னொரு பவுல் ஃபில் பண்ணுன்னு ஹுவாங் செனுவான் கிட்ட ஆர்டர் போட்டான். இப்போதான் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கான்னு ஹைப் பண்ணிக்கிட்டு. அதுக்கே டுமாவை கோபத்துல பாவை திட்டினான். அவனுக்கு எதுவும் தெரியாது, நீ சும்மா இருன்னு. பிறகு நேரடியா ஹுவாங் செனுவான் கிட்ட, இன்னொரு பவுல் ஊத்துன்னு சொன்னான். ஹுவாங் செனுவான் காமா ஊத்துனான். டுமா அந்த செகண்ட் பவுலையும் ஒரே குடி குடிச்சிட்டான். பா பக்கத்துல இருந்து சேர் பண்ணிக்கிட்டே இருந்தான். குடிச்சதும் டுமாவை கொஞ்சம் இருமினான். அதை பார்த்த ஹுவாங் செனுவான், முடியலன்னா பரவாயில்ல, பே பண்ணவே வேண்டாம், நான் தான் இவ்ளோ கேட்கறதுக்கு ஃபீல் ஆகுதுன்னு சாஃப்டா சொன்னான். ஆனா டுமா வீகோல, இன்னொரு பவுல் ஊத்துன்னு இன்சிஸ்ட் பண்ணிட்டான். அதை பார்த்த ஹுவாங் செனுவான் உள்ளுக்குள்ள நினைச்சான், இவனே ரியல் வாரியர், சாங்டலா இருந்தா ஒரு பவுல் குடிச்சாலே தரையல் படுத்திருப்பான்னு கம்பேர் பண்ணிக்கிட்டான். இன்னும் சில பவுல் குடிச்சதுக்கு பிறகு ஹுவாங் செனுவான் மீண்டும் ஒரு பவுல் கொடுத்து, இன்னும் குடிக்கிறியான்னு கேட்டான். டுமாவ் கோபத்துல, ஃபில் பண்ணுன்னு கத்துனான். ஹுவாங் செனுவான் இப்போதோட ஷார்ப்பா பேசினான். நீ புத்தையே மதிக்க மாட்டேன்னு சொல்ற, இன்சென்ஸ் ஏத்த மாட்டேன்னு சொல்ற, ஆனா இவ்ளோ குடிச்சா உயிரே போயிடும், கேர்ஃபுல்லாருன்னு வார்னிங் கொடுத்தான். அந்த வார்த்தை கேட்ட உடனே டுமாவ் கண்கள் பெருசா திறந்தது. இவ சாதாரணவ இல்லன்னு புரிஞ்சிட்டுது. அவன் கையில இருந்த பவுலே கீழே விழுந்துச்சு. உடனே ஹுவாங் செனுவான் ஷவுட் பண்ணினான், அட்டாக்னு. அதே நேரம் சாங்டலாயும் டோட் வில்லேஜ் குழுவும் வெளியில இருந்து உள்ள வந்தாங்க. சாங்டலாய் லவுடா சொன்னான், நாங்க பிசினஸ் பண்ண வரோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணினவன் யாரும் சேஃபா வெளியே போக முடியாதுன்னு. உடனே அவன் மென் கிட்ட, இவங்க எல்லாரையும் கட்டி போட்டு அட்டாக் பண்ணுங்கன்னு ஆர்டர் போட்டான். டுமா உடனே ரோர் பண்ணி சாங்டலாயில் அவன் ஒருத்தன் லாக்கிய ஸ்லாப் அடிச்சுட்டு மற்றவர்களையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். லின்ஷாவும் லீப் பண்ணி ட்ரங்கா இருந்த டுமாவை அட்டாக் பண்ணான். ஆனா டுமாவை அவன் ஸ்பியரை பிடிச்சு ஒரே பஞ்ச் அடிச்சு தள்ளி விட்டுட்டான். அந்த தாக்குதலால லின்ஷா உடம்பே ட்ரெம்பிள் ஆயிடுச்சு. அவன் ஷாக்கா டுமாவை எப்படி எல்லாரையும் பீட் பண்றான்னு பாத்துக்கிட்டே இருந்தான். டுமாவு குறைச்ச மாதிரி, நான் இப்போதான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன்னு கிரம்பிள் பண்ணான். சிச்சுவேஷன் சீரியஸ் ஆகும் போல இருந்ததால ஹுவாங் செனுவான் டென்ஷனா, சாங்டலாய்ன்னு கூப்பிட்டான். சாங் காமா, இவன் ஒரு ட்ரங்கன் டைகர்னு சொன்னான். பா அந்த நேரத்துல ஷவுட் பண்ணி, டுமாவ் டைகரையே புடிச்சு கொன்றவன், அவனை அன்பைன் பண்ணுங்க, அவன் என்ன கேட்கும், உங்களை கொல்ல மாட்டான்னு பேச ஆரம்பிச்சான். அதுக்குள் சாங்டலாயும் ஹுவாங் செனுவானும் சேர்ந்து ஒரு ஜார் எடுத்து பாவோட தலையில அடிச்சாங்க. பா உடனே நாக் அவுட் ஆயிட்டான். சாங்டலாய் ஹுவாங் செனுவான் கிட்ட, பேனிக் ஆகாத, டுமாவை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு கான்ஃபிடென்ட்டா சொன்னான். ஹுவாங் செனுவான் அதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆயிட்டான். இவனே ரியல் ஹீரோ, வெப்பன் யூஸ் பண்ணாமே ஃபைட் பண்ண போறான்னு உள்ளுக்குள்ள நினைச்சான். டுமா வந்த நேரத்துல சாங்டலாய கவனிச்சு, அடா நீயா வந்திருக்க, அருகாவா உன் முகத்துல பஞ்ச் அடிக்கிறேன்னு மாக் பண்ணான். சாங் திடீர்னு கிளாப் அடிச்சான். ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட். அதை கேட்டதும் டுமாவை கன்ஃபியூஸ் ஆயிட்டான். ஹுவாங் செனுவானும் மற்றவர்களும் என்னடா இதுன்னு புரியாம நின்னாங்க. அந்த கிளாப் சவுண்ட் டுமாவுக்கு ஒரு மொமெண்ட் டிரான்ஸ் மாதிரி எஃபெக்ட் கொடுத்தது. அவன் பேலன்ஸ் கூட போயிடுச்சு. அடுத்த செகண்ட்லேயே டுமாவ் டீத்தை கடிச்சு ஸ்க்ரீம் பண்ணிக்கிட்டு சார்ஜ் பண்ணான். அவன் ஒரு பஞ்ச் அடிக்க ட்ரை பண்ணா, ஆனா சாங் டாட்ஜ் பண்ணிட்டான். இன்னொரு பஞ்ச் அகெயின் மிஸ். அதே நேரம் சாங் கவுண்டர் பண்ணி ஒரே பஞ்ச் அவன் முகத்துல அடிச்சா. டுமாவ் நேரா தரையில விழுந்தான். அதை பார்த்த ஹுவாங் செனுவானும் மற்றவர்களும் ஷாக். சாங்டலாய்க்கும் ஃபைட் ஸ்கில் இருக்கான்னு நம்பவே முடியல. உடனே எல்லாரும் சேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சாங்டலாய் ஒரே மூவ்லயே டுமாவை டவுன் பண்ணிட்டான்னு எக்ஸைட்மெண்ட் ஃபுல்லா கத்துனாங்க.